ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். விவாத மன்றம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பாக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான பரிந்துரை குழு அந்த திட்டத்திற்கான பரிந்துரையை ஒப்படைத்திருக்கிறது. இந்த பரிந்துரையின் மூலமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் என்று அவர்கள் பரிந்துரைத்திருக்கிறார்கள். நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்மொழியப்பட்டிருந்தது. அதற்காக இந்த பரிந்துரை குழு தற்போது தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. அதற்கு அமைச்சரவையும் ஒப்புதல் அளித்திருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் இது சட்டமாக நிறைவேறலாம் என்ற நிலை தற்போது இருக்கிறது. இந்த நிலையில் மத்திய அரசினுடைய இந்த யோசனை தேர்தல் செலவை குறைப்பது, செயல்திறனை அதிகரிப்பது, இது போன்ற காரணங்களுக்காக ஒரே நேரத்தில் நாடு முழுவதும் அனைத்து தேர்தல்களையும் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையானது இருந்தது. ஆனால் இந்த திட்டத்திற்கு பல்வேறு தரப்பிலிருந்து கடுமையான எதிர்ப்பும் கிளம்பி இருக்கிறது. இது எப்படி சாத்தியமாக போகிறது, என்னென்ன அரசியல் சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தரப்பில் கடுமையான எதிர்ப்பு எழுந்திருக்கிறது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு. அதே போல ஏற்கனவே நம்முடைய நாட்டில் 1952 1967 வரை ஒரே நாடு ஒரே தேர்தலாகத்தான் இருந்தது. இனிமேல் இந்த காலகட்டத்திற்கு, இந்த 2024 காலகட்டத்தில் இந்த தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை சாத்தியமாகுமா என்றுதான் இன்று நாம் பேச இருக்கிறோம். குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தில் என்னென்ன திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும், தேர்தல் ஆணையம் இதற்கு எப்படி தயாராக வேண்டும், அரசியல் ரீதியான எதிர்ப்புகளை எப்படியெல்லாம் சமாளிக்கப் போகிறது மத்திய அரசு என்ற பார்வையில் இன்றைய விவாத மன்றம் நகர இருக்கிறது. இன்றைய விவாத மன்றத்தில் நம்மோடு 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். இன்றைய விவாத மன்றத்தின் தலைப்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் தீவிரம் காட்டும் மத்திய அரசு, அவசியமான சீர்திருத்தமா, ஜனநாயகத்தின் மீதான அச்சுறுத்தலா என்ற தலைப்பில் அமைகிறது. விருந்தினர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு இள புகழேந்தி அவர்கள், காங்கிரஸ் கட்சியிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட் அவர்கள், பாஜகவிலிருந்து திரு வெங்கடேசன் அவர்கள், வலதுசாரி ஆதரவாளர் அரசியல் விமர்சகர் திரு நித்யானந்தம் அவர்கள். விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனியன், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. பாஜகவோட அஜெண்டாவில் அது ஒரு முக்கியமான அஜெண்டாவாக இருக்குது. இதுக்கான இது பரிந்துரை குழு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க, அமைச்சரவையும் ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. இது நிறைவேறதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்குது, இதில் என்ன எதிர்ப்பு இருக்குது? இல்லை, இதை நிறைவேற்றுறதுல இருக்கக்கூடிய சிக்கல்களை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற இந்த கருத்தியல் இருக்குல்ல, இது பின்னாடி இருக்கக்கூடிய சித்தாந்தம் என்ன, எதற்காக அதை கொண்டு வர முயற்சிக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தை பார்க்காம நம்ம அதை எப்படி நடைமுறைப்படுத்த போறான்றதை பேச முடியாது. இப்போது இந்தியாவில் உங்களுக்கு பல ஆண்டு காலமாக தேர்தல் நடக்கிறது. ஒவ்வொரு மாநிலங்களில் ஒரு முதலமைச்சர் பதவி முடியும் பொழுது அடுத்த ஒரு தேர்தல் நடக்கும். அப்படிதான் சிஸ்டம் போயிட்டு இருக்கு. இப்போ சம்மந்தமே இல்லாமல் எதற்காக பாஜக ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் தேர்தல், மாநிலங்களுக்கும் ஒன்றியத்துக்கும் சேர்ந்து நடக்கும் தேர்தல். அப்படிதான் புரிந்து கொள்ள முடியுது. அப்போ பாஜக என்கிற கட்சி அடிப்படையிலேயே இந்தியாவில் மாநிலங்கள் இருக்கக்கூடாது. அப்படி மாநிலங்கள் இருந்தால் அந்த மாநிலங்கள் அதிகாரமற்றவைகளாக இருக்க வேண்டும், வெறும் பொம்மைகளாக இருக்க வேண்டும். அப்படி என்கிற ஒரு லாங் டேர்ம் பார்வை, இது ஒரு ஷார்ட் டேர்ம்லாம் இல்லை, ஒரு தொலைநோக்கு பார்வையோட அரசியல் காய்களை நகர்த்துற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. ஏன்னா 1961 உங்களுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய முன்னோடிகள் கோல்வாக்கர் எழுதிய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் புத்தகத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் மாநிலங்களே இருக்கக்கூடாது, இந்தியாவில் ஒற்றையாட்சி முறை தான் இருக்க வேண்டும் என்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் இருக்கு. அப்போ இவங்க பேசக்கூடிய தேசியவாதம் என்பது அது ஒற்றை தேசியவாதமாக இருக்க வேண்டும், ஒற்றை தலைமை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தேசியவாதம் இருக்க வேண்டும் தான் இவங்களுடைய ஐடியாலஜியா இருக்கு. அப்போ அந்த சித்தாந்தத்திற்காக தான் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நகர்த்துறாங்க அப்படின்றத எங்களால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இது மாநிலங்களுக்கு எதிரானது. ஒரு வேடிக்கையான கருத்து என்னென்னா, இப்போது ஒரு முதலமைச்சர் 5 ஆண்டுகள் இருக்கணும், ஏதோ ஒரு அன்ஃபார்ச்சுனேட் விஷயத்தினால 3 ஆண்டுகள் அந்த ஆட்சி முடிகிற சமயத்தில் அடுத்த 2 ஆண்டுகள் யார் இருப்பான்னு ஒரு பெரிய கேள்வி வருதில்ல. அந்த 2 ஆண்டுகள் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிரசிடென்ஷியல் ரூல், ஜனாதிபதி ஆட்சி இருக்குன்றாங்க. அப்போ ஜனாதிபதி ஆட்சின்னா மறைமுகமாக ஒன்றிய அரசு ஆட்சி செலுத்துகிறது மாநிலங்கள் மேலே. நான் என்ன கேட்குறோம், எதற்காக ஒன்றிய அரசு மாநிலத்தை ஆட்சி செய்யணும்? அந்த மாநில மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற அரசு இருக்கு. அந்த அரசு போச்சுன்னா அடுத்த இன்னொரு அரசு போட்டோம். அதுதான் அந்த மாநில மக்களுடைய உரிமையாக இருக்கிறது. எதுக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒன்றிய அரசு 2 வருஷம் பிரசிடென்ஷியல் ரூல் என்கிற பேர்ல, ஜனாதிபதி ஆட்சி என்கிற பேர்ல மறைமுகமாக ஆட்சி செலுத்தணும்? அதுக்கான தேவை என்ன இருக்கு? அப்ப அதுக்கு பின்னாடி உள்ள சூட்சுமங்கள் என்னன்றதை நம்ம சந்தேகப்பட வேண்டியது இருக்கு. நம்பர் 1. 2வது, போகாத ஊருக்கு வழி கேட்கிறன்ற மாதிரி பழமொழி இருக்கும். இன்னைக்கு என்ன காமெடினா, பொதுவாக பாஜக எப்பெல்லாம் ஆட்சி அமைச்சது 2014 சரி 2019 சரி, திரு நரேந்திர மோடி என்ன பண்ணாருன்னா, முதல்ல போய் பாஜக கூட்டத்தை கூட்டினாரு. பாஜக கூட்டத்தை கூட்டினதுக்கு பிறகு தான் என்டிஏ கூட்டத்தை கூட்டினாரு. ஆனா இந்த முறை வேடிக்கை என்னன்னா, பாஜக கூட்டத்தை கூட்டல வரும், முதல்ல என்டிஏ கூட்டத்தை கூட்டிட்டாரு. என்டிஏ கூட்டத்தை கூட்டது காரணம் மெஜாரிட்டி இல்லைன்றதுனால தான். அப்போ உங்களுக்கு பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி இல்லை,
அதனால உங்களுக்கு அடிப்படையிலேயே இந்த மாதிரி சட்டங்களை நிறைவேற்றவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை தான். அது அவங்களுக்கே நல்லா தெரியுது. என்ன வேடிக்கைன்னா அவங்களுக்கே நல்லா தெரியும் சட்டத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு. ஏன்னா மக்களவையிலையும் சரி மாநிலங்களிலும் சரி மெஜாரிட்டி இல்லைன்றது அடிப்படை அரசியல் அறிவிக்கக்கூடிய ஒரு சாதாரண பாஜக எம்பிக்கு கூட தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சம்பந்தமே இல்லாம எங்களுக்கு வந்து கமிஷன் ஒப்புதல் கொடுத்துருச்சு, அமைச்சர் ஒப்புதல் கொடுத்துச்சுன்றதா மக்களை முட்டாளாக்குறதுக்கும் மக்களை திசை திருப்புறதுக்கும் நம்மள மாதிரி இருக்கிறவங்க விவாதம் நடத்துறதுக்கும் தலைப்பு கொடுக்குறாங்க நான் நினைக்கிறேன். அடிப்படையிலேயே இது ஒரு மாற்றத்தை நடக்க போறதில்ல. ஏன்னா எதிர்கட்சியில் அவங்க தொடர்ந்து இதுல நாங்க இயங்கிக்கிட்டே இருக்கிறோம், அது எங்களுடைய அஜெண்டா, நாங்க அதை வந்து இது பண்ண மாட்டோம், அதுல இருந்து பின்வாங்க மாட்டோம், அதுக்கான தொடர் நடவடிக்கைகளை நாங்க எடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்ற எண்ணத்துல அவங்க செயல்படுறாங்களா? ஆமா, அதுதான் அதுல உறுதியா நான் தான் முதல்ல சொல்லிட்டேன். அவங்க ஐடியாலஜி இது, அவங்க சித்தாந்தம் இது. அவங்களுக்கு மாநிலங்களுக்கு இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் பொம்மை அதிகாரங்கள் கொண்ட மாநிலங்களா இருக்கணுன்றதான் அவங்களுடைய ஐடியாலஜி. அதான் அஜெண்டா. நீங்க சொன்ன மாதிரி அந்த அஜெண்டாக்கு வேலை செய்யறாங்க அவங்க. ஆனா என்னன்னா இந்திய மக்கள் அந்த அஜெண்டா ஏத்துக்கல. அது ஏத்துக்காதனாலதான் அவங்க மெஜாரிட்டி இல்லை. அடுத்து வரக்கூடிய தேர்தலில் இந்த அஜெண்டாவுக்கு இன்னும் எவ்வளவு ஆதரவு இருக்க போகுதுன்னு அவங்க தெரிஞ்சுக்க தான் போறாங்க. அது குறையதான் போகுது. இந்திய மக்களுக்கு வந்து இங்க பல மாநிலங்கள்ல இப்போ மொழி உரிமைகள் சார்ந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல அந்த மொழி பற்றின ஒரு உணர்வு வந்திருக்கு. அப்போ மொழி உணர்வு வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி மாநில உரிமை வந்துடும். மாநில உரிமை வருதுன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு இந்த ஒற்றையாட்சி தன்மை என்பது, ஒற்றை தேசியவாதம் என்பது அடிபட்டு போகும். அதை போக போக இவங்க பார்க்க தான் போறாங்க. அதனால பாஜகவுக்கு இந்தியாவில் ஸ்கோப் வருங்காலத்தில் குறைவாக தான் இருக்குது. ஓகே, வெங்கடேசன் சார், மாநிலங்களை வந்து பொம்மைகளாக வைப்பதற்கு பாஜக முயல்கிறது. அதனுடைய வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையின் திட்டமாக தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. அதுக்கான தொடர் நடவடிக்கைகளில் அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்றது இவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கு. உங்களுடைய பதில்? ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரதுக்கான கட்டாயப்படுத்துறது, அதற்கான சூழ்நிலையை உருவாக்குனது யாருன்னு அருமைக்குரிய காங்கிரஸ் நம்பருக்கு தெரியும். 1951 1967 வந்து இந்தியாவில் வந்து தேர்தல்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒன்றா தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 356 ஆர்டிகல் பயன்படுத்தி காங்கிரஸ் கவர்மெண்ட்டு 55 முறை மாநில அரசை கலைச்சிருக்காங்க. இந்த கொலாப்ஸ் தான் இப்போ வந்து நிற்குது. இதற்கான அடிப்படை காரணம் காங்கிரஸ். அன்றைக்கு வந்து பொம்மை வழக்கிலிருந்து உச்சநீதிமன்றத்தில் கூட்டுப்படலைன்னா மறுபடியும் இந்த வேலை தான் காங்கிரஸ் தொடர்ந்து பண்ணிப்பாங்க. அது கூட்டுப்பட்டதுலேருந்து அது கொஞ்சம் நின்றுருக்கு, அவ்வளோதான். அந்த கொலாப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எலெக்ஷனை வந்து மாறி மாறி நடத்துகிறப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, பொருள் செலவு அதிகமாகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒன்று, கால விரயம் அதிகமாகுது. ஆட்சியாளர்கள் வந்து ஆட்சியில் இறங்கி மக்கள் நலத்திட்ட திட்ட பணிகளை செய்வதற்கான காலதாமதமும் அதில் ஏற்படுது. ஏன்னா எலெக்ஷன் நோக்கி அவங்க நகர்றாங்க. எலெக்ஷன் டேட் அறிவித்தோடனே எந்த மத்திய அரசினுடைய எந்த திட்டங்களோ மாநில அரசு எந்த திட்டங்களையோ செயல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு செக்கு தேர்தல் கமிஷன் வைக்கிறது. மக்கள் நலத்திட்ட பணிகள் எதுவுமே செய்ய முடியல. இதையெல்லாம் கணக்கில் கொண்டு காங்கிரஸ் தான் முதல் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தலாம்னு சொல்லி சுதர்சன் நாச்சியப்பன் தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க நாடாளுமன்றத்தில். அதை அப்படியே வாங்கிட்டு அந்த மேனிஃபெஸ்டோ வாங்கிட்டு அப்படியே கிடப்பில் போட்டாங்க. எங்களுடைய 2014 நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் வந்து பல விஷயங்களை சொல்கிறோம். என்சிஆர் வந்து சிஏ அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வந்தோம். முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வருவோம் தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் சொன்னோம், செஞ்சோம். ராமர் கோயிலை கட்டுவோன்னு சொன்னோம், ராமர் கோயிலை கட்டினோம். கிசான், அதாவது இப்போ பிரதமருடைய கிசான் சம்மனுடைய நிதியை வந்து விவசாயிகளுக்கு 4 மாதத்துக்கு ஒரு முறை வந்து 2000 வந்து வருஷத்துக்கு வந்து 8000 ரூபா கொடுப்போம்னு சொன்னோம், செஞ்சோம். இப்படி நம்ம வரிசையாக, அதாவது நம்ம சொல்கிற திட்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு திட்டங்களும் வரிசையாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். ஜன்தன் திட்டமெல்லாம் ஆரம்பித்ததெல்லாம் அப்படி தான் ஆரம்பித்தோம். எல்லாம் சிரித்தாங்க. எதுக்கு இப்போ போய் மாண்புக்கு முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம்லாம் சொன்னார், மக்களுக்கு சாப்பிடவே பணம் இல்லை, எதுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்க சொல்கிறார் மோடிஜி அவர்கள் சொல்லி ஜன்தன் திட்டத்தை பற்றி சிரித்தாங்க. இன்றைக்கி 55 கோடி பேர் ஜன்தன் திட்டத்தின் மூலம் பயனடைஞ்சிருக்காங்க. பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி எல்லாம் தாண்டி டிஜிட்டல் புரட்சி என்று மோடி அரசாங்கம் முன் வச்சிருக்கு. இதெல்லாம் தொலைநோக்கு திட்டத்துக்காக சொல்றேன். இந்த ஒரே நாடும் ஒரே திட்டமும் இந்த தேர்தலும் தொலைநோக்கு திட்டம் தான். இதே காஷ்மீருக்கு 370 ஆர்டிகளும் 37A நம்ம எடுத்தவன 35A எடுத்தவன என்ன சொன்னாங்க இவங்க? இப்ப தேர்தல் மேனிஃபெஸ்டோல என்ன சொல்றாங்க? திரு ராகுல் காந்தி அவர்களும் திரு ஃபருக் அப்துல்லாவும் உமர் அப்துல்லாவும் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா நாங்கள் வந்து 370 ஆர்டிகளை மறுபடியும் அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு 10 ஆண்டுகளாக தேர்தல் நடத்தாத காஷ்மீர்ல இன்றைக்கு பொது தேர்தல் நடத்தி 61% வாக்களிச்சிருக்காங்க. முதல் கட்ட தேர்தலில் 80 தொகுதிகளில் 25 தொகுதியில் நீ தேர்தல் நடந்திருக்கு. இதெல்லாம் தொலைநோக்கு திட்டங்களை நோக்கி நகர்றது. எதுக்கு நான் இது இவ்வளவு பதிவு பண்றேன்னா, இதெல்லாம் தொலைநோக்கு திட்டம்.
அந்த ஜன்தன் திட்டமும் ஒரு தொலைநோக்கு. அவர் என்ன சொல்றாரு, தொலைநோக்கு திட்டத்துல மாநில சுயாட்சிகள்ல வந்து கேள்விக்குறியாகும் அளவுக்கு அந்த தொலைநோக்கு திட்டம் இருக்குன்றது இனியனோட இல்ல. என்ன கேள்விக்குறியாவது? அவர் சொன்னதுக்கு நான் இன்னொரு பதில் சொல்றேன். பிஜேபி அரசாங்கம் எப்படி இயங்குகிறது? பிஜேபியோட கொள்கை வந்து மாண்புமிகு முன்னாள் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவராக இருந்த தீன்தயாள் உபாத்யாயுடைய ஒருங்கிணைந்த ஒரு மனிதநேய என்ற ஒரு புத்தகத்து வடிவத்தினோட கொள்கை தான் பிஜேபி கொள்கை. மத்திய அரசு கொள்கைன்றது தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் பிஜேபி என்னென்ன கொடுக்குறாங்களோ அதை நிறைவேற்றுறாங்க. இதில் கோர்வர்கர் எதுவும் எதுக்கு அவர் எது சொருகிறாருன்னு தெரியல எனக்கு. எதுக்கு கோல்வர்கர் உள்ள வராரு? நாங்கள் மதிக்கக்கூடிய ஒரு தலைவரில் சாவர்கர், கோவல்கர் எங்களுடைய தலைவர் ஷாம் பிரசாத் முகர்ஜி ஆகட்டும், ஹலிபிராம் எடேகர் ஆகட்டும், நாங்கள் மதிக்கக்கூடிய தலைவர். அவர் எடுத்து வந்து இடைச்செருவிழா சொல்லுது. பண்ணது எல்லாம் மூலக்காரண காங்கிரஸ். அதை சொல்ல மாட்டேன்றாரு. 365 356 ஆர்டிகல் பயன்படுத்தி 55 முறை யார் கலைச்சது? மாநில அரசை நாங்களா கலைச்சோம்? அந்த கொலாப்ஸை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் தானே. ஒவ்வொரு ஃபேக்ட்ஸ்ல வரும்லங்க. இன்னிலிருந்து உங்க ஆட்சி டிஸ்மிஸ் இல்ல. இந்த கொலாப்ஸை காங்கிரஸ் கொண்டு வந்த காரணத்தால நம்மளுடைய இந்திய அரசுக்கு வந்து நிறைய செலவு ஏற்படுது, இந்த விரயங்கள்லாம் வந்து குறைஞ்சிரும், அந்த காரணத்தினால தான் பாஜக வந்து இதை எடுத்துட்டு வருதுன்னு சொல்றீங்களா இந்த திட்டத்தை? இல்லைங்க, அது அடிப்படையா இங்க நான் உங்களுக்கு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறேன். இதுக்கு நடத்த வேண்டிய காரணம் எது வந்தது? காங்கிரஸ். அதற்கான முதல் திட்டத்தை போட்டு சுதர்சன் நாச்சியப்பன் தலைமையில அதற்கான ஒரு குழுவை அமைச்சது காங்கிரஸ். நாங்கள் 2014 தேர்தல் மேனிஃபெஸ்டோல சொன்ன இவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றிருக்கோம். அதுல ஒரு திட்டம் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம். அதை நிறைவேற்றுறோம், அவ்வளவுதான். இது பெரும்பான்மை கிடைக்குது கிடைக்கல அதெல்லாம் நாள் இருக்கு. ஆனா எங்கள் தேர்தல் வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுறோம். இதுல என்ன உங்களுக்கு என்ன கஷ்டம்? நாள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஆட்சி சட்ட மசோதா தாக்கல் பண்ண போறாங்க. அப்போதைக்கு எங்களுக்கு யார், நாங்க 290 எம்பிஸ் இருக்கிறோம், எங்களுக்கு யார் யார் ஆதரவு தருவாங்களோ ஆதரவு வச்சு நிறைவேற்றுவோம். இதுல என்ன இருக்கு உங்களுக்கு? 364 தேவைப்படுமே, எப்படி 292 வச்சு பண்ண முடியும்? பாருங்க, நம்ம அப்படி நினைக்கிறோம். அதுல நிறைய ஃபார்மேட் இருக்குன்றது மட்டும் நீங்க எங்களுக்கு தெரியாம இல்ல. ஆனால் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இதோட சாதக பாதகங்கள்லாம் எல்லாம் பண்றாங்க. 3 பேர் கொண்ட குழு தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நிதி ஆயோட முன்னாள் தலைவர் ஷா அவர்களாகட்டும், அமித்ஷா அவர்களாகட்டும், நம்ம ராம்நாத் கோவிந்த் எல்லாம் போய் 80% பேர் மக்கள், அரசியலமைப்பு சார்ந்தவர்களும் அமைப்புக்கு சார்ந்தவர்களும் மக்களும் இளைஞர்களும் 80% ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தலாம் அப்படின்ற இதை ஒரு அப்ரூவல் கொடுத்தவன தான் அது திட்ட வடிவமா கொடுத்துருக்காங்க. இதை மசோதாவா பான் பண்ணுவாங்க, மாநில அரசுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. மாநில அரசு எல்லாம் இதை ஒத்துக்கணும். இது ஒன்றும் ஓவர் நைட்ல ஒன்றும் டக்குன்னு நடந்துராது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசம் இது முன் வைப்பாங்க. அவங்களாம் ஒத்துக்கணும். இதோட சாதக பாதகங்கள்லாம் தெரிஞ்சு சட்ட ஆணையம் அதற்கான மசோதாவை தாக்கல் பண்ணி அது போய் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சு மெஜாரிட்டி பண்ண பிறகுதான் இது நடைமுறைக்கு வரும். ஆனா அடிப்படை சிக்கல் எங்கிருந்து ஆரம்பிக்குன்னா, காங்கிரஸ் பண்ண பெருந்தவறுனாலதான் இது பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு பிஜேபி தள்ளப்பட்டதுதான் என்னோட முதல் கட்ட பதிவு. சரி, புகழேந்தி சார், மாநில சுயாட்சிக்கு வந்து பாதிப்பு எதுவும் வரப்போறது இல்லை, இது ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படின்றது அவங்களுடைய வாதமா இருக்கு. எந்த வகையில இது மாநில சுயாட்சிக்கு வந்து ஆபத்தை ஏற்படுத்தும் இந்த திட்டம் அப்படின்னு நினைக்கிறேன்? எனக்கு ஏற்கனவே இருந்த ஒரு விஷயம், 1952 இருந்து 67 வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல், 55 முறை வந்து காங்கிரஸ் தான் ஆட்சியை கலைச்சிட்டாங்க. இப்போ அதனால தான் இவ்வளவு பெரிய கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஆனா இந்த மாநில சுயாட்சிக்கு ஆபத்து அப்படின்ற விஷயங்கள்லாம் இங்க கிடையாது, இது ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படின்றார். இப்போ நம்முடைய தலைப்பு கேள்வியே ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்லையா? அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதுல இன்றைக்கு திடீரென வந்திருக்கின்ற இந்த வேகம், இந்த வேகத்திற்கான காரணம் இப்ப என்ன அவசியம், அதுல என்ன அவசரம், நல்லா நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒரு காரியம் செய்வதற்கு முன்பு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு சட்டங்களை நிறைவேற்றினால், இல்ல சட்டத்தை நிறைவேற்ற போகிறோம் என்று மசோதாக்களை கொண்டு வருகின்ற போது அதுக்கு ஒரு ரீசன், நல்ல காரணம், உண்மையான காரணம் இருக்கணும். அந்த காரணத்தை பொதுவானவர்கள், அறிவானவர்கள், நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற விதமாக இருக்கணும். குறிப்பாக ஜனநாயகவாதிகள். அப்படிலாம் இருக்கக்கூடியதுன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு இவர்கள் இதை செய்து இருக்கின்ற பொழுது என்ன காரணம் சொல்றாங்க? செலவு அதிகமாயிடும். செலவு அதிகமாவதனால மக்கள் நல திட்டங்கள் செய்ய முடியல, அதனாலதான் நாங்க இதை வந்து இப்ப கொண்டு வருகிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது இதுல ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த காரணத்தை எந்த நேரத்தில் புதிய சட்டங்களை கொண்டு வருகின்ற பொழுது அரசு சொல்லுகின்ற பொழுது சரியாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குமேயானால் மறைந்திருக்கக்கூடிய நோக்கம் என்ன, இதன் உள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன நல்லா தெரிஞ்சுப்பாங்க. நண்பர் கூட இங்க சொன்னாங்க, RSS அஜெண்டாவில் வர்றதுதான், சங் பரிவார் இதை எடுத்து சொல்றதுதான். இதனுடைய நோக்கம் என்ன? முதல் படிக்கட்டு, முதல் படியாக போய் இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல். என்ன ஒரே தேர்தல்? 543 எம்பிக்களுக்கும்
4120 எம்எல்ஏக்களுக்கும் 30 லட்சத்திற்கும் உரிய உள்ளாட்சி தேர்தல்களுக்கும். இப்ப நீங்க கூட சொன்னீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே அப்பயே கொண்டு வந்தது தானே. இல்லை, அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்த முறையில் தான் தேர்தல்கள் நடந்தன. அதுல எந்த இடத்திலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏதாவது ஆட்சி போய்விட்டால் கூட அவங்களுக்கு இனிமே இது கிடையாது. அவர்கள் யூனியன் கவர்மெண்ட் பார்லிமெண்ட் தேர்தல் நடக்கும் போது ஒன்னாக சேர்த்து வைப்பாங்க அப்படின்ற சட்ட விதிகள் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு இருக்கின்ற இவர்கள் வந்திருக்கின்ற இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதில் அரசியலமைப்பு சட்டத்திலே 10க்கும் மேற்பட்ட இடங்களில் திருத்தங்களை செய்ய வேண்டிய நிலைமை. அதனால காங்கிரஸ் மீது சும்மா பழி எடுத்து போட்டுட்டு காங்கிரஸ் தான் செஞ்சதுன்னு சொல்லுவதில் அர்த்தம் இல்லை. இது மறைமுகமாக இவர்களுடைய நோக்கத்தை நோக்கி போகக்கூடியது. நல்லா தெரிஞ்சுங்க. நாம கேட்கறது அதனால செலவுன்னு சொல்றீங்களே, ஒண்ணு வேணாம். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றோம்னா, பார்லிமெண்ட் இருக்குது, அசம்பிளி இருக்கு. பார்லிமெண்டே திடீர்னு நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பெரும்பான்மை இல்லாமல் கலைந்து போனால், பார்லிமெண்ட் கலைந்து போனால் உடனே இந்தியாவில் இருக்கிற அசம்பிளி எல்லாத்தையும் கழிச்சிருவீங்களா? உடனே உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாம் கழிச்சிருவீங்களா? அசம்பிளி கலைந்து போனால் அதுக்கு 2.5 வருஷம் இருந்ததுன்னா தேர்தல் நடத்துவாங்களாம். இல்லன்னா யூனியன் கவர்மெண்டினுடைய அண்டர்டேக்கிங்ல அந்த மாநிலம் வந்துருமா? அப்போ இதற்குள்ளே புதைந்து இருக்கக்கூடிய ரகசியங்கள் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை யூனியன் கவர்மெண்டே கலைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? என்ன பண்ணுவாங்கன்றதுதான் கேள்வி. ஆக அதுவே கலைஞ்சதுன்னா என்ன பண்ண போற? மறுபடியும் இந்தியா முழுக்க தேர்தல் நடத்த போறியா? என்ன செய்ய போறீங்க நீங்க? இதுல பல கேள்விகள் இருக்கு. சட்ட நுணுக்கத்தோடு நீங்க பார்த்தீங்கன்னா கூட இதை இவர்களால் நிறைவேற்றுவது என்பது மிகவும் கடினமான ஒன்று. அதுக்காகத்தான் நம்ம சொல்றோம். இன்னொன்னு தெரியுங்களா, ஜெர்மன்ல ஹிட்லர் செஞ்ச பாணி தான் இதெல்லாம். சோசியலிஸ்ட் கட்சியில நியூ சோசியலிஸ்ட் பார்ட்டி, ஹிட்லர் நாசிசம், அந்த பார்ட்டியில இருந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் வளர்ந்து போய் பதவியில அமர்ந்ததற்கு பிறகு கொண்டு வந்த முறைகள். யார் மேலேயாவது ஒரு குறைய சொல்லிட்டு நாமெல்லாம் ஒன்னாகணும்னு மக்களை மாற்றி திசை திருப்புவது. இன்னைக்கு இந்து ராஷ்டிரம் என்பது இதன் பின்னால் மறைந்திருக்கக்கூடிய ஆபத்து. இது படிப்படியாக போகுமையானால் மாநில அதிகாரங்கள் சீரழிங்கும். மாநிலங்களுக்கான உரிய அதிகாரங்கள் என்பது மட்டுமல்ல, மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுபவர்களால் சட்டம் இயற்றுகிற அதிகாரத்துல கூட இந்த சட்டத்தை படிச்சு பார்த்தா தெரியும். 16,000 பக்கத்துக்கு போய் எழுதியிருக்கார்களாமே இந்த அறிக்கைய. அந்த அறிக்கையில இருக்கக்கூடிய சில பகுதிகளை எடுத்து புரட்டி பார்த்தா தெரியும். மாநில அரசு அதிகாரம் இல்லாத அரசாகவும், ஒரு சாதாரணமாக ஒரு உள்ளாட்சி துறையில இருக்கிற அதிகாரம் கூட இல்லாமல் ஆக்கிட்டு மேல உட்காந்துக்குவாங்க. மேல உட்காந்துக்கிட்டு என்ன தெரியுங்களா அடுத்தது ஆபத்து? எல்லாருக்கும் சொல்றேன், எல்லா நண்பர்களுக்கும் சொல்றேன், எல்லாரும் தெரிஞ்சதுக்காக சொல்றேன். பிஜேபியினுடைய பாதையின் போகின்ற வேகத்தை பார்த்தால் இவர்கள் அடுத்த கட்டமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதில் அதிபர் தேர்தலை நடத்தலாமே என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவான். இதுலயே நிறைய சிக்கல் இருக்குல்ல சார். கடினம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. பட் இதுக்கு இது சட்டமா நிறைவேறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மியா இருக்கே. ஆமா, ஆனா எதுக்காக பாசிபிலிட்டி கம்மியா இருக்குன்னா கூட நாங்க கொண்டு வரதுக்கு காட்டுறோம். எங்களுக்கு தெரியாதா? பாசிபிலிட்டி குறைவுன்னு எங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தான் தெரியுமான்னு கேட்கக்கூடியவர்கள் இருக்காங்க. கேட்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சொல்றேன், இதன் உள்ளே மறைந்திருப்பது அதுதாங்க. கடைசியா பார், அமெரிக்காவை பார், ஜெர்மனை பார், பிரான்ஸை பார், இவங்களே பேசிட்டு ஒரு கட்சி அதிபர் தேர்தல்னா மாநில கட்சிகளுக்கு வேலை கிடையாது. எல்லாம் எதிர்கால இந்தியாவை நாசமாக்கக்கூடிய ஜனநாயகத்தை வீழ்த்தி சர்வாதிகாரத்தை தூக்கி ஆடக்கூடிய விஷயம். அதனாலதான் துவக்கத்திலேயே ஒட்டுமொத்தமாக எல்லாரும் எதிர்க்கிறாங்க. எங்க தலைவர் மிக தெளிவாக அழகாகவே எங்க தலைவரும் சொல்லி இருக்கிறார், இது ஒரு வரட்டு கௌரவத்தினுடைய வெளிப்பாடு, இது ஒரு கட்சியினுடைய பேராசை அப்படின்றது எங்க தலைவர் தளபதி அவர்களும் சொல்லியிருக்காங்க. எதுக்காக சொல்றோம்னா, வெளிப்படையா எடுத்து சொல்லுகின்ற பொழுது இவ்வளவு பெரிய சப்கான்டினென்ட் இந்திய துணைக்கண்டம், இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற மாநிலங்கள் மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டவைகள், இதனுடைய பல்வேறு பண்பாடு தன்மைகள் எல்லாம் இருக்கிற இந்த இடத்துல ஒரு அதிகாரத்தையும் கான்ஸ்டிடியூஷன் லாவில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கொடுக்கின்ற பொழுது இப்படிப்பட்டவர்கள் ஒருவேளை யூனியன் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டா எதை வேணாலும் செய்வார்கள் என்பதற்காகத்தான் அவரு அசம்பிளிக்கு உரிய அதிகாரத்தை தனியாக பிரிச்சு கொடுத்தார். அசம்பிளிலேயும் நாம சட்டம் இயற்றலாம்,
சட்டமேற்றுகிற அந்த நிலையில் நம்முடைய அதிகாரத்தில் யூனியன் கவர்மெண்ட் தலையிட முடியாது என்கின்ற அந்த விதியையும் சேர்த்திருக்கிறார். ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அமைப்பு என்ன இவங்களுக்கு கேடு? இப்ப என்ன குறைஞ்சு போச்சு? நீ கலைச்சிருவ, கலைச்சிட்டு உன் அதிகாரத்தை காட்டிக்கிட்டு இருப்ப, மாநில கட்சிகளை அழிச்சிருவ, மாநில கட்சிகளை அழிச்சிட்டு நாங்க தான் ஒரே கட்சின்னுவ, அதை இந்து ராஷ்டிரத்தை நோக்கி போய் கொண்டிருப்பாய். ஆக ஒட்டுமொத்தமாக ஜனநாயக கேடு, மாநில சுயாட்சி என்பது மட்டுமல்ல, மாநிலங்களுக்கான அதிகாரங்களும் மாநில அமைப்புகளும் கூட கலைக்கப்படுகின்ற அந்த ரகசியத்தை வெளியில எடுத்து நாம சொல்லுகிறதுக்கு ஒரு வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒண்ணு, இவர்கள் தங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், சுயரூபத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது மக்கள் மன்றத்துல சரியான பாடம் கற்பிக்கப்படும். இது ரொம்ப ஆபத்தான விஷயம், பேராபத்து என்பதை மட்டும் இங்க நான் முதல் கருத்தாக எடுத்து சொல்றேன். கண்டிப்பா சார். நித்யானந்தம் சார், ஒரு கட்சியினுடைய பேராசை இது ஒரு இந்து ராஷ்டிரத்தை நோக்கி நகருகிறது, இதெல்லாத்தையும் தாண்டி அதிபர் தேர்தலை நோக்கி நகருகிறது. மற்ற நாடுகளை பாருங்க அப்படின்னு சொல்லி அதிபர் தேர்தலுக்கே எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனுடைய தொலைநோக்கு பார்வை தான் இது. மாநில சுயாட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து, மாநிலங்களுக்கு எந்த விதமான உரிமையுமே இருக்க போறது இல்லை. அதனால அதனுடைய தொடர்ச்சியா, அதனுடைய தொலைநோக்கு பார்வையா இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இது சட்டமாகுமா அப்படின்றதுல ஒரு பெரிய கேள்வி இருக்கு. என்ன தகுந்த ரீசன் அப்படின்ற ஒரு கேள்வியை புகழேந்தி சார் வச்சாரு. என்ன ரீசன், எதுக்காக இதை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் முன் வச்சார். செலவு தான் பிரச்சனையா அப்படின்னா, இவ்வளோ நாள் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் பார்த்து அதை கடந்து தான் இத்தனை மாநில அரசுகள் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ ஏன் இதை புதுசாக எடுத்துகிட்டு மொத்தத்தையும் ஒரே கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு போக வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்றது கேள்வியாக இருக்குது. மாநில சுயாட்சிகளுக்கு இந்த அச்சுறுத்தலை ஏன் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் மூலமாக கொடுக்கணும்? அனைவருக்கும் வணக்கம். இந்து ராஷ்டிராவை நோக்கி போகிறது, அதிபர் தேர்தலை நோக்கி போகிறது என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் சூறைக்காற்று சருகு போல பறந்துழி. எப்படின்னா 67 வரைக்கும் எந்த ராஷ்டிரத்தை நோக்கி போச்சு நாடு? அப்பொழுது ஒரே நாடாக ஒரே தேர்தலாக மாநிலத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் நடக்கவில்லையா? அப்பொழுது குருஜி கோல்வால்கர் இப்படித்தான் நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி அதை காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆளுகின்ற பொழுது ஏற்றுக்கொண்டதா? அதுக்கான பதிலை மக்களிடத்தில் சொல்ல வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம். ஏதோ சொல்வதையெல்லாம் மக்கள் நம்பிவிட்டார்கள், நம்பி விடுவார்கள் என்று எப்பொழுதுமே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடாது. சிலரை சில காலம், பலரை பல காலம் ஏமாற்றலாம், எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது. எனவே 67 வரை கோல்வால்கர் சொன்னதை காங்கிரஸ் செய்ததா, அல்லது ஒரு குடியரசு ஆட்சி முறையை கொண்டு வருவதற்காக காங்கிரஸ் முயற்சித்ததா, மாநில உரிமைகளை பறிப்பதற்காக காங்கிரஸ் செய்ததா? அதனால் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும்போது 5 ஆண்டுகள் மாநிலத்துக்கு தேர்தல், பாராளுமன்றம் மாநிலமும் 5 ஆண்டுகள் இருக்கும், ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கும் என்றெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவையெல்லாம் என்ன அதிபர் தேர்தலுக்காகவா அல்லது மாநில அதிகாரங்களை பிடுங்கிக் கொள்வதற்காகவா? இவற்றையெல்லாம் சிந்திக்க வேண்டும். ஏதோ வாய்ப்புளித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று பாஜக அலைகின்ற காரணத்தினாலே அது மீது புழுதி வாரி இறைப்பதும் குற்றம் சாட்டுவதும் முறையானதல்ல. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நாச்சியப்பன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள். நாச்சியப்பன் அவர்கள் தலைமையிலே இந்த ஒரே நாட்டு, அதாவது மாநிலங்களுக்கும் மத்தியக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது பற்றி ஒரு குழு அமைத்து அந்த அறிக்கையும் கொடுத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் தான் அந்த குழுவை அமைத்தது. அவர் காங்கிரஸ் எம்பி. அந்த குழுவினுடைய அந்த அறிக்கையினுடைய பொருள் என்ன, அதில் என்ன எழுதியிருக்கிறது, அதை வெளிப்படுத்துங்கள் பார்க்கலாம். உங்களோட கூட்டணியில் தான் இருக்கிறார்கள். அப்பொழுது நாச்சியப்பன், சுதர்சன நாச்சியப்பன் சொன்னது சரியாக இருக்குமானால், காங்கிரஸ் செய்தது சரியாக இருக்குமானால், மோடி செய்வதோ அமித்ஷா செய்வதோ சரியாக இல்லை என்று சொல்வது ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைப்பது போலத்தான் இருக்கிறது. கூட்டணியில் இருந்தால் ஒன்று, கூட்டணியில் இல்லாதவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்ற அளவில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது தவறானது. செலவு மட்டுமே காரணம் அல்ல. இங்கே சொல்லப்பட்டது செலவு செலவு செலவு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் செலவு என்பது ஒன்றுமே கிடையாது. அவர்களுக்கு இந்த 4000 கோடி நாடு முழுவதும் செலவு செய்யப்படுகிறது என்பது ஒரு தூசி. ஒவ்வொரு கணக்கிலும் கூட அதை காட்டிலும் அதிகமான கோடிகள் இருக்கிறது. அதனால் அவங்களுக்கு இது பெரிய தொகையாக படாது. இது மக்கள் தொகை, மக்களுடைய பணம். இவ்வளவு வீணாவதற்கு காரணம் 50க்கும் மேற்பட்ட நேரங்களிலே மாநில ஆட்சிகள் கலைக்கப்பட்டதுதான். அதில் முதலிலே கலைக்கப்பட்டது இந்திரா காந்தி அம்மையார் தலைவராக இருக்கின்ற பொழுது காங்கிரஸில் கம்யூனிஸ்ட் ஆட்சி. அது கம்யூனிஸ்ட்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கார்கள். அன்று துவங்கியதுதான் ஒரே நாளிலே ஒரே கையெழுத்தில் 9 மாநிலங்கள் கலைக்கப்பட்டது.
இந்திரா காந்தி பிரதமராக இருந்த நேரத்தில். ஆகவே மாநிலங்களுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு, மாநிலங்கள் ஆட்சியை தூக்கி எறிவதற்கு பெரும் பேராசை கொண்டவர் என்று இந்திய வரலாற்றில் யாரையாவது சொல்ல வேண்டும் என்றால் அதிக முறை கலைக்கப்பட்டதும் அதிக முறை ஒரே நாளிலே 9 அரசை கலைத்ததும் இந்திரா காந்தி அம்மையார் தொடங்கி வைத்தது தான். எனவே அவர்களோடு கூட்டணி இருக்கக்கூடியவர்கள் அவற்றை எல்லாம் ரொம்ப லாவகமாக மறந்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியை கூறுவது எந்த வகையிலுமே நியாயமானதல்ல. ஏற்கனவே நீங்களே குறிப்பிட்டீங்க, எல்லாரும் குறிப்பிட்டாங்க, 52, 57, 62, 67 இவையெல்லாம் 5 ஆண்டுகளுக்கு ஒருவே தேர்தல் நடந்தது. இப்போ இந்த தேர்தல் அமைப்பில், தேர்தல் முறையில் ஒரு மாற்றம் வேண்டும், சீர்திருத்தம் வேண்டும் என்று வருகின்ற பொழுது வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியிலே சொன்னார்கள் இவர்களெல்லாம் வாஜ்பாயை ஜனாதிபதியாக்கிவிட்டு குடியரசு பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஜனாதிபதி ஆட்சி முறையை கொண்டு வரதுக்கு முயற்சிக்கிறார்கள் என்று காங்கிரஸ்காரர்கள் சொன்னதுதான். புதிய குற்றச்சாட்டு இல்லை இது. வாஜ்பாய் என்ன ஜனாதிபதி ஆட்சி முறை கொண்டு வந்துட்டாரா? அதனால இது புதிய குற்றச்சாட்டு கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு துருபிடிச்ச ஆயுதம் தான். இந்திய எதிர்ப்பு போல இதுவும் ஒரு துருபிடிச்ச ஆயுதம் இல்லை. இதுக்கான மேன் பவர் அப்படின்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் சார். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் வந்து செயல்படுத்தும் போது நம்ம பார்த்துக்கணும். நான் வரிசையா வரேன். செயல்படுத்துறது கடினம் அப்படின்றதையும், ஒரே நாடு ஒரே தேர்தல் கஷ்டமா? இல்லை அதை வந்து சட்டமாக்குறதே இப்போ வந்து மக்களவையில் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. மாநிலங்களில் வந்து எப்படி நிறைவேறும், ஆதரவு இருக்காது. அதை கண்டு ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் பீதி அடைகிறது? அப்படி நிறைவேறாத ஒரு விஷயத்தை இப்போ எதுக்கு எடுத்துட்டு வரணுன்றது கேள்வி. அவங்களுக்கு பொழுது போல எடுக்க வச்சுக்கீங்களேன். பாஜகவுக்கு பொழுது போல இவ்வளோ பெரிய திட்டத்தை எடுத்துட்டு வருவாங்களா? அதை நீங்க கடந்து போகலாமே. அது நடைமுறைக்கு ஒத்து வராதியா? கடந்து போகலாமே. ஏன் கடந்து போக முடியல? நடைமுறைக்கு வரும். ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறது என்று சொன்னால், தீர்மானித்திருக்கிறது என்று சொன்னால், மக்களிடத்திலே சொல்லி, தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லி சொன்னதை செய்வார்கள். அதைத்தான் நாம் எல்லாம் 370 பார்த்தோம். ராமர் கோயில் வரிசையா சொன்னார் அவர், வெங்கடேஷ் சொன்னார். எல்லா விதமே எதுவுமே ஹிடன் அஜெண்டா, மறைமுகமாக இவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்வதற்கு பாஜகவிடத்தில் ஒன்றுமே கிடையாது. சரி, எல்லாமே தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்காகத்தான் இந்த கட்சி துவங்கப்பட்டிருக்கிறது என்று அறுதியிட்டு சொல்லியிருக்கிறது. RSS அரசியலுக்கு எந்த காலத்திலும் வராது, வந்ததும் இல்லை, அதற்கு தொடர்பும் இல்லை. RSSக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்றது. RSS அரசியல் இயக்கம் அல்ல, அது ஒரு சமுதாய இயக்கம். அதனால RSSஐ கொண்டு வந்து நுழைப்பது எதற்காக? மக்களிடத்தில் RSSஐ பற்றி ஒரு அச்சத்தை உருவாக்குவதற்காக. அவங்க பாருங்க, கொம்பு எடுத்து சுத்துறாங்க, இது போறாங்க, அப்படி போறாங்க, இதை காண்பித்து விட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக. RSS தற்காப்பு பயிற்சிகளை கொடுக்கிறது. சிலம்பாட்டம் தமிழ்நாட்டில் இல்லையா? அதை RSS செய்கிறது. இதுல என்ன இவர்களுக்கு ஒரு RSSல என்ன குறை கண்டார்கள்? RSSல பிரிவினை அப்படின்ற விஷயமே கிடையாது, அப்படிதானே சார்? பிரிவினை என்பது என்ன? ஏற்றத்தாழ்வு, பிரிவினை, இந்த மாதிரியான விஷயங்கள் உறுதியாக கிடையாது. உறுதியாக ஏனென்றால் நான் RSS மைதானத்துல பயிற்சி பெற்றுவேன். யார் வேணாலும் சாதி கூட கேட்க மாட்டாங்க. சாதி மதம் எதுவுமே அது மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு ஒருவரை ஒருவர் தொட்டுக்கொள்ள கூடாத கொரோனா காலத்து விளையாட்டு அல்ல. அங்கே விளையாடுகின்ற விளையாட்டு கபடி விளையாட்டு. தீண்டாமை அப்படின்ற விஷயம் RSSல கிடையாது. தீண்டாமை அங்கே அகற்றப்பட்டு விடுகிறது. இவற்றையெல்லாம் RSS செய்கின்ற பொழுது இவற்றை சொல்வதை விட்டுவிட்டு வேறு எதையோ சொல்லி அவர்கள் ஆகாத பொண்டாட்டி கைப்பற்றாலும் குற்றம், கால்பட்டாலும் குற்றம் என்ற அளவிலே பேசுவது என்பது முறையான செயல் அல்ல. அதனால தேர்தல் சீர்திருத்தம் எப்படி அமைய வேண்டும், எந்த முறையில்? இப்படி இப்போ நம்ம சொல்கிறோம், நாடு முழுக்க ஒரே தேர்தல் நடத்துகிறோம். அப்படி நடத்தும் போது கட்சிக்காக வாக்களிக்க வேண்டும், வேட்பாளர்கள் கிடையாது. அது ஒரு முறை. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். சரி, கட்சிக்கு வாக்கு கிடையாது, கட்சிக்கு தான் வாக்கு, வேட்பாளர் கிடையாது. வேட்பாளர் கிடையாது. ஏனென்றால் கொள்கைக்கான வாக்கு தானே. சரி, இந்த கட்சியினுடைய கொள்கை இது, இந்த கொள்கைக்கான வாக்கு நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி எத்தனை விழுக்காடு எந்தெந்த கட்சிக்கு கிடைக்கிறதோ அத்தனை விழுக்காடு இடம் பாராளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முறை உலகத்திலே இருக்கிறது. அப்படி அந்த முறையை கொண்டு வந்தால் அங்கே என்ன குறை இருக்கும் என்று சொன்னால், என்னுடைய தொகுதிக்கு என்னுடைய குறைகளை யாரிடம் எடுத்து சொல்வது என்ற கேள்வி எழுகிறது. என்னுடைய பிரதிநிதி யார் என்ற கேள்வி எழுகிறது. அது இந்த 140 கோடி கொண்ட நாட்டிற்கு, ஜனநாயக நாட்டிற்கு உகந்ததல்ல என்ற கருத்தும் இருக்கிறது. இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்டறையிலே சொல்லிக் கொடுக்கிறார்கள்.
இதையெல்லாம் மக்கள் உறுப்பினர்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள் என்ன மாதிரியான சீர்திருத்தங்கள் வேண்டும் என்று சொல்லி. அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நாட்டை பற்றி கவலைப்படக்கூடியவர்கள், நாடு முன்னேற வேண்டும் என்று கவலைப்படக்கூடியவர்கள், மாநில சுயாட்சி மட்டுமல்ல ஒவ்வொரு தனி மனிதனுடைய சுயமும் அவனுக்குள்ள உரிமையும் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயல்படுகிற நடுவண் அரசு இப்பொழுது மோடி அவர்களை எத்தனை புழுதி வாரி அரைத்தாலும் கூட அவர்கள் நடந்து செல்லுகிறார்கள் பாதையிலே. திமுக சொல்லி நடக்க முடியுமா? அதுதான் ஜனநாயகமா? காங்கிரஸ் சொல்லி நடக்க முடிஞ்சுதா? அதான் ஜனநாயகமா? இல்ல இப்ப சட்டம் நிறைவேறாம போற அளவுக்கு அவங்களுடைய இந்தியா கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்கல்ல, அது அது அவங்களுடைய கவலைப்பட வெற்றியா வேண்டியது. இல்லையா? அது கவலைப்பட வேண்டியது மோடிங்க. சரி, அது கூட தெரியாமலா ஒரு 13 ஆண்டுகள் குஜராத்திலும் 10 ஆண்டுகள் பாரதத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறார். பார்க்கலாம் இது என்னைக்கு நிறைவேறுது அப்படின்றத பார்ப்போம். இனியன் சுதர்சனன் ஆட்சியப்பன் வந்து இதே கருத்தை வந்து முன்மொழிஞ்சாரு. அதே போல 55 முறை ஆட்சி கலைப்புல ஈடுபட்டது காங்கிரஸ் தான். ஒரே கையெழுத்துல ஒரே நாள்ல 9 ஆட்சிகளை வந்து கலைச்சிருக்கு காங்கிரஸ். இதனுடைய தாக்கம் அப்படின்றது இன்னைய வரைக்கும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த தேர்தல் முறையில் வந்து தேர்தல் சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்றது அவருடைய பார்வையாக இருக்குது. அதே போல் மறைமுகமான அஜெண்டா எதுவும் கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் குறிப்பிட்டிருந்தாரு. ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற விஷயத்தையும், அரசியல் சம்பந்தம் கிடையாது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தாரு. சரி, ஒரு தனிப்பட்ட கட்சியினுடைய பேராசைன்னு முதல்வர் வேற குறிப்பிட்டிருக்கிறாரு. நித்யானந்தம் சாரோடைய கருத்துக்கு உங்க பதில்? இல்லை, முதல்ல ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் அரசியல் சம்பந்தம் இல்லை என்பது ஒரு வேடிக்கையான கருத்து. ஏன்னா நிறைய பாஜக தலைவர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்புல வந்தவங்க தான், டெபுடேஷன்ல தான் வருவாங்க அரசியல் கட்சிக்கு ஆர்எஸ்எஸ்ல இருந்து. அப்படித்தான் நான் பார்க்குறேன். நான் ரெண்டாவது, உங்களுக்கு இப்போ இந்த அறையில வந்து மின் விளக்குகள் இருக்கு, ஒரு 20 விளக்குகள் இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு ஒரு 2 வருடங்கள் கழித்து ஒரு விளக்கு இதுல பழுதாடுச்சுன்னா அந்த விளக்கு எதுவோ அதை மட்டும் தான் நம்ம பழுது பண்ணுவோம், புதுசு வாங்கி மாட்டுவோம், எல்லாத்தையும் மொத்தமாக மாட்ட மாட்டோம். அதுல ஒரு வருட காலம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றா தான் எரியும். அந்த ஒரு வருடம் கழித்து தான் ஒன்றா போகும். அப்படித்தான் உங்களுக்கு 51 இருந்து 67 வரைக்கும் உங்களுக்கு இந்த இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவான பிறகு, இந்தியா நாடு உருவான பிறகு தேர்தலை வந்து அப்படிதான் நடத்த முடியும். அதன் பிறகு ஒவ்வொரு மாநிலங்களாக உங்களுக்கு வந்து பல முதலமைச்சர்கள் ஆட்சி இழந்த பொழுது அதன் பிறகு அந்த மாற்றம் வந்து நடக்குது. இப்போ நம்ம அந்த ஃப்ளோவில் தான் போகணுமே தவிர மறுபடியும் நாங்கள் முதல்ல ஆரம்பிப்போம் அப்படின்றது யதார்த்தத்திற்கு எதிரானது. நம்பர் 1. ரெண்டாவது, காங்கிரஸ் அரசு மன்மோகன் சிங் அரசுல சுதர்சன் ஆட்சியப்பன் தலைமையில ஒரு குழு அமைச்சாங்கன்னா அது என்ன குழுன்னு முதல்ல தெளிவா சொல்லணும். அது ஒரு ஆய்வு குழு, அது ரிசர்ச் கமிட்டி. அது அந்த ஆய்வு குழு என்ன பண்ணும்னா இந்த தேர்தல் நடத்தலாமா நடத்த முடியாதா என்று ஆய்வு நடத்தி அந்த அறிக்கையை கேபினெட் முன்னாடி சப்மிட் பண்ணும். அதை கேபினெட் ஏத்துக்கிடுச்சா என்றுதான் இங்க கேள்வி. அந்த கேபினெட் அந்த அறிக்கையை ஒப்புக்கொண்டதானா அதை தூக்கி குப்பையில் போட்டது டாக்டர் மன்மோகன் சிங் அரசு. பண்ண முடியாது. ஆய்வு எல்லா அரசும் பண்ணலாம். அதன் சார்ந்த அறிக்கைகளை வந்து ஆலோசனை பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் இது இந்த நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு சுதர்சன் ஆட்சியப்பன் தலைமையிலான குழுவினுடைய அறிக்கையை தூக்கி குப்பையில போட்டு இது இப்போ ஆவராலே பாருங்க அப்படின்னு சொல்லி அமைச்சாச்சு. அதாவது முடிஞ்சு போனது கருத்து. சரிங்களா? மூன்றாவது என்னன்னா, இவங்களுக்கு வந்து என்னன்னா வந்து அதாவது பணம் செலவாகிறது, எவ்வளவு நிதி செலவாகிறதுன்னு எவ்வளவு வருத்தப்படுறாங்கன்றது பல காரணங்கள். நீங்க நரேந்திர மோடியுடைய கோட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி போட்டாரு. அப்போ நாட்டு மக்களுடைய பணம் செலவு அவர் சொந்த காசுல வாங்கினாரா? இல்ல அவர் சொந்த காசுல வாங்கினாரா? இல்ல சொந்த காசுல வாங்கினாரா? இல்ல அவருடைய எஸ்பிஜி பாதுகாப்பு 500 கோடி ஒதுக்குறாங்களே ஒரு மாசத்துக்கு, அது யாரு அவர் காசா? அது அமெரிக்கா அதிபர் இந்தியாவுக்கு வர வச்சு அவருக்கு ஓட்டு கேட்டார்ல, நமஸ்தே ட்ரம்ப்னு, அது யாரு அவர் காசுல இருந்து ஓட்டு கேட்டாரா? ட்ரம்ப்புக்கே மோடி ஓட்டு கேட்கணும். ட்ரம்ப்புக்கு வந்து குஜராத்ல கூட்டு வச்சு ஓட்டு கேட்டாரு, அது யார் காசுல? அது அப்போ பணம் இங்க விரயமாக பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், பணம் எவ்வளவு கோடி விரையானமான பரவாயில்ல, எவ்வளவு வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஜனநாயகத்தை காப்பதுதான் இந்தியாவினுடைய கடமையாக இருக்கணும். அப்படி ஜனநாயகத்தையும் மாநில உரிமைகளை பாதுகாக்க முடியுமா முடியாதாங்கிறதா இங்க விவாதம். இங்க அதுதான் தேவை நாங்க நினைக்கிறோம். மாநில சுயாட்சிக்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவங்கள வந்து அச்சுறுத்துற விதமா வந்து இந்த திட்டத்தை நாங்க கொண்டு வரல அப்படின்றாங்க 2 பேரும். அச்சுறுத்துறதுக்கான ரீசனே கிடையாது, தேவையில்லாம. இன்னொன்று வந்து இதுதான் நிறைவேற போறது இல்லை, அப்புறம் எதுக்கு இது எதுக்கு நீங்க பயப்படுறீங்க அப்படின்னா, பாஜக ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வந்தாங்கன்னா அதை கண்டிப்பா செயல்படுத்திடுவாங்கன்ற அச்சம் வந்து எல்லா எதிர்கட்சிகளுக்கும் இருக்குன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இல்லை, நீங்கள் பாஜக ஆட்சியில் வந்ததுலேருந்து எல்லா திட்டங்களுக்கும் முன்னாடி ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு ஒரே மெட்ரோ கார்டு, ஒரே நாடுங்கிற இந்த கருத்து எங்கேருந்து வருதுன்னு எனக்கு புரியல. முதல்ல இந்தியா என்பது
ஒரு தேசம், நாடு வேற தேசம் வேற. சரிங்களா? இப்போ இங்கே பல மாநிலங்களின் ஒன்றியம் தான் இந்திய தேசியம்னு காங்கிரஸ் கட்சி நம்புகிறது. அதுலயே அவங்களுக்கு ஒரு கோளாறு இருக்கு. அவங்க இந்த நாடை வந்து ஒரு ஒரு சென்ட்ரிஸ்டா பாக்குறாங்க, ஒரு சென்ட்ரல் பவர்ஃபுல் ஸ்ட்ரக்சரா பாக்குறாங்க. அதுலயே பெரிய ஒரு சர்ச்சை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் அவங்களுக்கு வந்து இந்த ஒரே நாடு என்கிற எல்லா திட்டத்திலையும் ஒன் கண்ட்ரி ஒன் நேஷன் பேர் வைக்கிறாங்க. அது வந்து ஆபத்துக்குரியது. அவங்க வெளியில வந்து மாநிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நாங்க மாநிலம் அரவணைச்சு செல்வோம் அப்படின்னு சொன்னாலும் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கே ஆபத்து இருக்கு. பாஜக ஆளுகின்ற மாநில முதலமைச்சர்களுக்கு, மாநில கமிட்டிகளுக்கே பெரிய ஆபத்து இருக்கு வருங்காலத்துல. அப்போ அது குறித்துலாம் அவங்க வந்து எந்த கவலையும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அல்டிமேட்லி வந்து ஒற்றை தலைமை இருக்கணும். திமுக புகழேந்தி சார் சொன்ன மாதிரி குடியரசுத் தலைவர் ஆட்சி மாதிரி பிரசிடென்ஷியல் ரூல், ஜனாதிபதி அதிபர் தேர்தலுக்கு நகர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதை அவங்க மகிழ்ச்சி எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு வந்து இலங்கை மாதிரி ஒற்றை தலைமையோட அதிகாரத்தில் இருக்கணும்னு எனக்கு ஆசைப்படுறாங்க. ஆனா என்ன இயல்புனா அது இந்திய மக்கள் விரும்ப மாட்டாங்க. இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா தானே திருப்பி அவங்க கொண்டு வரதுக்கு. இதுக்கப்புறம் வரதுக்கான ஸ்கோப் இல்லை. இப்போ நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க, மணிப்பூர், காஷ்மீர்னு ஊரெல்லாம் பிரச்சனை. சரிங்களா? இப்போ பல பிரச்சனை வந்துருச்சு. ஆனால் இந்த பிரச்சனைலாம் தாண்டி அடுத்த முறை, இந்த முறை பெரும்பான்மை இல்லை, அடுத்த முறை சத்தியமா சறுக்கல் தான் வரப்போகுது. அந்த சறுக்கலை இப்போ ஒன்றும் பண்ண முடியல, அடுத்த வருஷம் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று, இப்போ இந்த நிறைவேற்ற முடியாது அப்படின்றத ஒரு விஷயம் சொல்றாங்க. 80% மக்கள் இதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா ஒன்று கொடுக்குறாங்க. 80% மக்கள் கிட்ட வந்து இந்த கருத்து உண்மையிலே போய் சென்றடைஞ்சிருக்கிறா. அவங்க அந்த ஆய்வை எப்படி நடத்திருக்கிறாங்க, அதுல ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. அதே மாதிரி வந்து இது நடைமுறைப்படுத்த முடியாது, அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு, பெரும்பான்மை மூலமா இது வந்து சட்டமா நிறைவேற்ற முடியாதுன்ற பட்சத்துல இப்ப ஏன் இந்த ஸ்கீமை எடுத்துட்டு வராங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் மக்களை திசை திருப்புகின்ற ஒரு முயற்சி தான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அவங்க அதில் உறுதியாக இருக்கிறாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. பட் இருந்தாலும் இப்போ ஏன் அதை பற்றி பேசணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, அவங்க சொல்கிற அந்த தரவுகள்லாம் வந்து எல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை வாய்ந்ததுன்னா தெரியல. ஏன்னா போற போக்கில் நிதியமைச்சர் சொன்னாங்க, நாங்க 4 கோடி கட்டி கொடுத்தோம், 4 கோடி வீடுகள் கட்டணும்னு சொன்னாங்க. 4 கோடி வீடா இருக்கா செங்கலா இருக்கான்னு தெரியல. எய்ம்ஸ் கட்டி கொடுத்தோம் நாங்க மதுரையில, ஆஸ்பத்திரியா இருக்கா செங்கலா இருக்கான்னு தெரியல. அப்போ அந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டியது இருக்கு. சரிங்களா? அதனால இன்னைக்கு பாராளுமன்றத்துல, மக்களவையில பாஜக இருக்கக்கூடிய பெரும்பான்மை உங்களுக்கு வந்து என்டிஏக்கு வந்து 292 இருக்கு. ஆனா அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு 364 3ல 2 பங்கு மெஜாரிட்டி, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். 364 இருந்தால் தான் மக்களவையில அதை கொண்டு வர முடியும். மாநிலங்களவையில என்டிஏ கூட்டணிக்கு 112 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அங்க உங்களுக்கு பெரும்பாலும் 164 வேணும். ரெண்டும் பார்க்கும்போது அடிப்படையில் 2வது படிக்கிற குழந்தைக்கு கூட தெரியும் வாய்ப்பே இல்லை, சான்ஸ் இல்லை ராஜான்னு. அதையும் தாண்டி இதெல்லாம் கொண்டு வரதுக்குன்னா வந்து மக்களை திசை திருப்புறதுக்கு, நாங்க எவ்வளவு உறுதியா இருக்கோம் பாருங்க அப்படின்னு மக்களை பயம்புறுத்துறதுக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சரி, வெங்கடேசன் சார், இது வந்து நிறைவேறுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. மக்களை அச்சுறுத்துவதற்கு, மக்கள்கிட்ட வந்து நம்ப வைக்கிறதுக்கு, இது பாருங்க நாங்கள் எங்களுடைய திட்டத்தில் வந்து தொடர்ந்து இது மாதிரி செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்ற நோக்கத்தில் தான் இதை பாஜக எடுத்துகிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் வந்து மேற்கொள்ள இதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, எவ்வளோ நடைமுறை சிக்கல் இருக்குது? அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துட்டாங்க, இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அடுத்த ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்குது? இது எப்படி பாஜக நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க? காஷ்மீர் 370 ஆர்டிகல் நிறைவேறவே முடியாதுன்னு சொல்லி கங்கணம் கட்டினவங்க தாங்க காங்கிரஸ். அது நிறைவேறலையாங்க காஷ்மீர்? இல்ல, அன்னைக்கு மெஜாரிட்டி வேற, இன்னைக்கு மெஜாரிட்டி வேற. காஷ்மீரை வந்து இல்ல சாரி சார், ஒரே ஒரு பாயிண்ட் சார், ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன் சார். என்னோட முடிச்சிருக்கேன், உங்களுக்கு சேர்த்து பதில் சொல்றேன். 370 ஆர்டிகல் முடியவே முடியாதுன்னாங்க, முடிச்சோம். ராமர் கட்டவே முடியாது, முடிக்கப்பட்டது. நீங்க மெஜாரிட்டி இருக்கு இல்லன்றது நம்ம பாராளுமன்றத்துல, காஷ்மீர்ல மெஜாரிட்டியே நீங்க போல தேர்தல்ல காஷ்மீர் ஆர்டிகல் 370 நீக்கிறதுக்கு நீங்க மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணவே இல்ல. அந்த சட்டம் சர்வாதிகாரப்பூர்வமாக நீங்க கொண்டு வந்தீங்க. அதுக்கு ஏன் காங்கிரஸ் பயப்படுது? அதுக்கு ஏன் திமுக பயப்படுறீங்க? நாங்க 290 தான் இருக்கிறோம். இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுனால நாங்க 352 போக போறோமா? ஏன் பயப்படுறீங்க? நாங்க பயப்பட சிரிக்கிறவங்கள பார்த்து நாங்க ஏன் பயப்படுறோம்? பயப்படாதீங்க, எங்களுக்கு சிரிப்பு வருது. பயப்படாதீங்க, நாங்க பயப்பட சிரிப்பு வருது உங்களை பார்த்தா எங்களுக்கு. இன்னைக்கு வந்து திமுக காரங்களுக்கு, அதாவது காங்கிரஸுக்கு வந்து திமுகவை சேர்ந்த அண்ணன் வந்து சப்போர்ட் பண்றது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. அதிகமாக திமுக அரசாங்கத்தை கலைத்தது காங்கிரஸ் தான், அது அவருக்கே தெரியும், அது நான் சொல்ல வேண்டியது இல்லை. இருங்க, காங்கிரஸ் கலைச்ச பிறகு மறுபடியும் கூட்டணி வைக்கிறாங்க. 1972 நான் சொல்லிடுறேன், கூட்டணி வச்சு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. நான் சொல்லிடுறேன், புகழேந்தி சார் அவர் பேசட்டும், பேச முடியாது, அவர் பேசட்டும், நீங்க குறுக்கிடாதீங்க, பேசுங்க. புகழேந்தி சார் அவர் முடிச்சிட்டு நீங்க பதில் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திமுக கலைச்ச பிறகும் திருப்பி கூட்டணி வச்சு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னது யாரு?
நாங்களா சொன்னோம்? எவ்வளவு பெரிய கொள்கை முரண்பாடு பாருங்க, எவ்வளவு பெரிய கொள்கை முரண்பாடு பாருங்க. காங்கிரஸ் சேர்ந்த நண்பருக்கு ஒரு பதில் சொல்றேன். மோடிஜி அவர்கள் அணிகிற ட்ரெஸ் எல்லாமே சார், நீங்க கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க. உண்மையை சொன்னா திமுக காரன் டென்ஷன் ஆயிடுவாங்க. அதான் உண்மையை கரெக்டா பேசுறேன்னு நினைக்கிறேன். அப்ப நான் கரெக்டா பேசிட்டு இருக்கேன். ஒருத்தங்க டென்ஷன் ஆறாங்கன்னா நான் உண்மையை சொல்றேன். மோடிஜி அவர்கள் போடுகிற ட்ரெஸ் எல்லாமே அவருடைய சொந்த காசில் வாங்கிய ட்ரெஸ். அதை ஏலத்தில் விட்டு அதன் மூலம் வருகிற பணத்தை கங்கை தூய்மை திட்டத்துக்கு இன்றைய வரையும் செலவு பண்றது காங்கிரஸ் நம்பருக்கு இதை சொல்லிடுங்க. சரிங்களா? அப்போ சோர்ஸ் ஆஃப் இன்கம் நாடு ஒரே தேர்தல் கிடையாது. மோடிஜி அவர்களை கொல்ல அவரோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் நாடு ஒரே தேர்தல் கிடையாது. அவருடைய உடையினுடைய மதிப்பு வந்து லட்சக்கணக்கில் வந்து ஒரு நீங்க குறிப்பிட்டீங்க. ஒரே நாடு அதோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னன்னு அப்படின்னு சொல்றீங்க. அதோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் மோடியோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் வெளிப்படையா சொல்ல முடியுமா உங்களால? என்ன பேச விட்டீங்கன்னா நான் உங்களோட கேள்விக்கு பதில் சொல்றேன். ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது மோடிஜி அவர்கள் கொள்கை இல்ல, பாஜக கொள்கை இல்ல. ஒரே உலகம் ஒரே மக்கள். உலகத்தில் இருக்க அனைவரும் வசுதேவ குடும்பம் சொன்னதாங்க பாஜக கொள்கை. உலகத்தில் இருக்கும் எல்லாரும் சமமானவர். உலகத்தில் இருக்க அனைத்தையும் உயிர்களும் இன்புற்று இருக்க தவிர வேறொன்றும் ஞானரையே பராபரம் என்ற கூற்றுக்கு தான் இணையாக தான் பாரதிய ஜனதா கட்சி போகுது தவிர. இந்த சுதர்சன் சொன்னார் பாருங்க, சுதர்சன் ஆட்சியர் வந்து கமிட்டி ஒண்ணு அமைச்சாங்க. கமிட்டி அமைச்சு அதை வந்து சப்மிட் பண்ணாங்க. அதை தூக்கி குப்பையில போட்டாங்க. குப்பையில போறதுக்கு எவன் விட்டு வரி பணத்தை தூக்கி கொடுத்தீங்க? நீங்க குப்பையில போறதுக்கு எதுக்கு கமிட்டி வைக்கிறீங்க? குப்பையில போறதுக்கு எதுக்கு கமிட்டி வைக்கிறீங்க? யார பைத்தியக்காரன் ஆகி நிக்கிறாரு? நீங்க போவீங்களா? எங்க வரி பணத்துல கமிட்டி அமைப்பீங்களா? வரி பணத்துல எல்லா டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்களா? அதுக்கு மன்மோகன் சிங் எடுத்துக்காங்களா? மன்மோகன் சிங் குப்பையில பண்ணுவாங்க. குப்பையில போறதுக்கு கமிட்டி வச்சிருக்கீங்க. ஆய்வு பண்றது ஆய்வு பண்றீங்களா? எது பண்றீங்களா? அதுக்கு யார் பணம் செலவு பண்றாங்க? மக்கள் வரி பணம் தானே. ஆய்வு பண்றதுக்கு எதுக்கு யார் பணம் செலவு பண்றீங்க? ரிசர்ச் ஆய்வு பண்றீங்க. இல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லும்போது இந்த ரிசர்ச் நிறைய டிஃபரன்ஸ் இருந்தது. ரிசர்ச் எதுக்கு பண்ணுவாங்க? நடைமுறைக்கு ஒத்து வருமா வராதா? அதுக்கு தான் ஆய்வு பண்ணுவாங்க. தேர்தல்ன்ற ஒரு பணமதிப்பிழப்பு மாதிரி நடந்துப்படுத்த நான் என்ன கேக்குறேன் வெங்கடேசன் சார், அடிப்படை அறிவு கூட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. காங்கிரஸ் நண்பர் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். ஒரே நான் முடிச்சிடுறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் பண்ணலாமான்னு ஆய்வு பண்றதுக்கான அந்த பேஸ கொண்டு வந்தது யார்? அது தூக்கி குப்பையில போட்டீங்க, எங்க வரி பணம் போச்சு, தனி கதை. அந்த பேஸ்ன்றது அந்த ஆய்வின் அடிப்படையில தான் காங்கிரஸ் இன்னைக்கு வந்து அதை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆய்வு அவங்க பண்ணி பார்த்துட்டு அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற அடிப்படையில அந்த அடிப்படையில தான் நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆய்வை இன்னைக்கு வரையும் பொது வழியில கொடுக்கலங்க அவங்க. இன்னைக்கு வரையும் சுதர்சன் ஆட்சியப்பனுடைய ஆய்வு இவர் இஷ்டத்துக்கு சொல்றாரு குப்பையில போட்டாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. பொது வழியில கொடுங்க. நீங்க என்னென்ன பிளஸ் பண்ணீங்க, என்னென்ன மைனஸ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப ராம்நாத் கோவிந்த் அவர் கொடுத்த ஆய்வறிக்கையும் சுதர்சன் ஆட்சியப்பன் கொடுத்த ஆய்வறிக்கையும் ஒன்னா இருக்கு. நான் அடிச்சு சொல்றேன், வேணா செக் பண்ணிக்கங்க. வசுதேவ குடும்பம் நாங்க சொல்றோம். அதை விட்டு அப்படிதான் இருந்திருக்கும். இல்ல இன்னொன்னு நடைமுறை சிக்கல் அப்படின்றது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அவரு புகழேந்தி சார் சொன்னாரு, ஒருவேளை வந்து பாராளுமன்றமே வந்து கலையுது, மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை கலையுது அப்படின்னு ஒரு சூழல் வந்துச்சுன்னா அதை எப்படி கையாளுவாங்க? இன்னொன்னு பல இடங்கள்ல வந்து வெவ்வேறு ஆட்சி இருக்கு. இன்னைக்கு ஒரு வார்டு கவுன்சிலர் எலெக்ஷன் நடத்துறதுல எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாம இல்ல வெங்கடேசன் சார். சோ அப்படி இருக்கும்போது பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள், பல பரிணாமங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள், வெவ்வேறு இடங்கள்ல வளரக்கூடிய மக்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து போய் சேர்றது அப்படின்றது ரொம்ப கடினமான விஷயமா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு விஷயம் இதுல வந்து இது ஓவர் நைட்ல ஈஸியா இது நடக்கணும்னா நானும் சொல்லல, யாருமே சொல்ல மாட்டாங்க, பிஜேபி சொல்லல. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சட்டமன்ற தேர்தலும் பாராளுமன்ற தேர்தல் நடக்கணும். அதுக்கப்புறம் 100 நாட்கள் கழிச்சு உள்ளாட்சி எலெக்ஷனும் மாநகராட்சி எலெக்ஷன் நடத்தலாம்னு சொல்லி ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அந்த தேர்தலை அந்த ராம்நாத் கோவிந்தலுடைய ஆய்வறிக்கையில சொல்றாங்க. அதற்கப்புறம் என்ன சொல்றாங்க, மாநில தேர்தல் ஆணையம் தான் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் மாநகராட்சிகளுக்கும் தேர்தல் நடக்கிறப்ப மத்திய தேர்தல் ஆணையத்தோடு இணைஞ்சு அதற்கான திட்ட வரையறையை அவங்க சப்மிட் பண்ணணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. பொதுவான வாக்காளர் பட்டியல் இந்தியா ஃபுல்லா கொண்டு இதெல்லாம் நடைமுறை சாத்தியன்றதுக்குலாம் நான் உள்ள வரல. அவங்க சொன்னதை அவங்களுக்கு சொல்றேன். பொதுவான வாக்காளர் பட்டியலை கொண்டு வரட்டு எல்லாமே ஒரு கொடையின் கீழே கொண்டு வருவதற்கான மாநில அரசினுடைய உதவியை நாடணும் அப்படின்றாங்க. ஒண்ணு இதை வந்து நம்ம மாநில அளவிலும் மக்களவையிலும் நீங்க நிறைவேற்றின பிறகும் இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசங்களும் சட்டமன்றத்தில் வச்சு நிறைவேற்றுவாங்க.
அப்ப சில இது வந்து 3 வருஷத்துல சில இதுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். சில பேர் 5 வருஷம் ஆண்டிருப்பாங்க, அவங்களுக்கு 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் கிடைக்கலாம். சில பேர் வந்து 3 வருஷம் தான் ஆண்டிருப்பாங்க, 2 வருஷம் போகலாம். இதற்கான சட்ட திட்டத்திலான திருத்தத்தை கொண்டு வருவதற்கு பாராளுமன்றத்தில் அவங்க ட்ரை பண்றாங்க. இது சாத்தியமா இல்லையான்றதை நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். தவிர இப்ப நீங்க சொன்னாரு பாருங்க, சுதர்சன் ஆட்சி ஆய்வு அறிக்கை பண்ணார், மன்மோகன் சிங் தூக்கி குப்பையில போட்டார். ஏற்கனவே அவங்க வந்து நம்மளுடைய சட்ட நகலை கீழ்ச்சவர் தான் அவங்க தலைவர் ராகுல் காந்தி. அது ஒன்றும் பெரிய அவருக்கு தூக்கி போறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இது கொடுத்துருக்காங்க. இதை வந்து சட்ட மசோதாவை சட்ட ஆணையமும் அது மசோதாவை தயார் பண்ணி நாடாளுமன்றத்தில் வைப்பாங்க. நாடாளுமன்றத்தில் வரக்கூடிய எதிர்ப்புகளோ ஆதரவோ மற்ற எங்களுக்கு 290 இல்லாமல் வேறு யார் பிஜேபிக்கு இதெல்லாம் பிடிக்குது, இந்த சட்டத்தை வந்து நம்ம கொண்டு வரலான்னு யார் இன்னைக்கு மாயாவதி யார் ஆதரிச்சிருக்காங்க, அது இன்னைக்கு ஏடிஎம்கே ஆதரிச்சிருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆதரிப்பாங்க. நீங்க என்ன ஆதரிக்க மாட்டேன்னு சொல்றது, நீங்க என்ன கடவுளா? நீங்க சொன்னா அப்படியே பாராளுமன்றம் நடந்துருமா? நீங்க என்ன கடவுளா? நீங்க நாங்க 17 பேர் இந்திய கூட்டத்தில் இருக்க கூட நாங்க ஆதரிக்க மாட்டோம், அதனால நாடாளுமன்றத்தை நிறைவேற, நீங்க என்ன கடவுளா? இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாப்போம். யூபியில பண்ணிருக்காங்க ஏடிஎம்கே. இன்னைக்கு நிலைமை சொல்றேன், இன்னைக்கு தான் அறிவிக்கும். இன்னைக்கே 2 பேர் உள்ள வந்துட்டாங்க, இதே மாதிரி பல பேர் உள்ள வருவாங்க. இந்த சட்டம் கண்டிப்பாக நிறைவேறும். ஓகே, ஏடிஎம்கே ஆதரவு இந்த அளவுக்கு 2 விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். ஒண்ணு வந்து ஆய்வு நடத்துறது எதுக்குன்னா, இது நடைமுறைக்கு ஒத்து வருமா வராதாங்கிற அதை தெரிஞ்சு கொள்வது. அதன் அடிப்படையில தான் காங்கிரஸ் கட்சி இது ஒத்து வராதுன்னு முடிவு எடுத்தாச்சு. இவங்களே ஆட்சியை கலைப்பாங்களா, இவங்களே ஆய்வு நடத்துவாங்களா, இவங்களே பாம வைப்பாங்களா, இவங்களே கண்டுபிடிப்பாங்களா? ஆட்சி கலைப்பு பாஜக எதுவும் செய்யலையா அப்படின்றதையும் என்ன கூத்துது? அதை விட்டுருங்க. ரெண்டாவது, இந்த பாஜக வந்து பேசினவர் வந்து எனக்கு ஒரு தகவலை கொடுத்துருக்காரு. என்னன்னா, மோடி வந்து இதை நீங்க முக்கியமா நீங்க கட் பண்ணி கூட போகணும்னு நினைக்கிறேன். மோடி வந்து தன்னுடைய சொந்த செலவுல வந்து கோட்டு வாங்கினதா சொன்னாரு. மோடி அஃபிடவிட்ல என்ன பண்ணிருக்காருன்னா, தன்னுடைய ஆண்டு வருமானமாக 1,66,000 1.66 லேக் கொடுத்துருக்காரு ஒரு வருஷத்துக்கு, சரி ஒரு மாசத்துக்கு. பார்லிமெண்ட் அலவன்ஸ் வந்து 45,000 ரூபாய், எக்ஸ்பென்ஸ் அலவன்ஸ் ஒரு 3,000 ரூபாய், டெய்லி அலவன்ஸ் ஒரு 2,000 ரூபாய், இது இல்லாம பேசிக் பே ஒரு 50,000 ரூபாய். கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 2 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு வருமானம். மாதம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒருவர் எப்படி 10 லட்சம் ரூபாய் கோட்டு போட்டாலும் அவர் தான் வளர்க்கணும். இப்ப மீதி பணம் யார் கொடுத்தாலும் அவர் சொல்லணும். அது என்ன பண்ணணும்? 10 லட்சம் கோட்டுன்னு இவங்க பில் பார்த்தாரானா? இல்ல 10 லட்சம் கோட்டு 10 லட்சம் கோட்டுன்னு இவங்க அடிச்சுக்கிறாங்க. காங்கிரஸ் ராகுல் காந்தி போற டி-ஷர்ட் வந்து 1 கோடி ரூபாய் சொல்றாங்க. காங்கிரஸ் ராகுல் காந்தி போற டி-ஷர்ட் 1 கோடி ரூபாய். நீங்க இம்ப்ரூவ் பண்ண கோட்டோட பிராண்ட் பிரைஸ் காங்கிரஸ் ராகுல் காந்தி போற டி-ஷர்ட் 1 கோடி ரூபாய். அந்த அளவுக்கு கூட அறியாமலே டி-ஷர்ட் போடுறாங்க. அதனால அவர் வந்து சும்மா அவங்க அடிச்சு விடுறாங்க பாருங்க, 10 லட்சம் 20 லட்சம். இல்ல அவர் என்ன சொல்றாரு, அந்த துணியினுடைய பிராண்டோட வேல்யூ வந்து ஸ்டார்டிங் பிரைஸே அந்த ரேஞ்சில தான் இருக்கும் அப்படி சொல்றாரு. டி-ஷர்ட் ஒரு பனியனோட விலை 1 கோடி ரூபாங்க. நீங்க அவர் பில்ல கொடுக்க சொல்லுங்க. நான் சொல்லவே இல்ல அந்த பிராண்ட் வேல்யூ பார்த்தா தெரியும். நாங்க சொந்த காசுல அது மறுபடியும் சரியா அச்சுறீங்க 10 லட்சம்ன்றீங்க. அது அதிகாரப்பூர்வமான பில் இல்லாத வரைக்கும் நம்ம இது விவாதத்திலே தான் இருக்கோம். புகழேந்தி சார் குறுக்கீடு இருந்துச்சு. நாட்டு ஒற்றுமைக்காக பாடார் ஒப்பற்ற தலைவனை போயிட்டு 10 லட்சம் கோட்டு போட்டாரு, 20 லட்சம் சட்டப்படம். சரி பாப்போம், அப்படி போட்டிருந்தா அது தப்புதான் அப்படின்றதையும் இங்க அவருடைய 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு உடையை அணிந்துட்டு இருக்கக்கூடிய அவருக்கு வர அதை ஏலத்துல விட்டுதான் கங்கை, அதுதான் அதை ஏலத்துல விட்டுதான் அதை செய்யணும்ன்ற அவசியம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிரதமருக்கு இருக்கான்றது நம்ம பார்க்கணும். அப்பட்ட சொந்தக்காரங்க இவரை பத்தி பேசுறது காங்கிரஸுக்கோ திமுக அவரு போட்டிருந்த டிரெஸ் மோடிஜி அவர்களை பற்றி தனிப்பட்ட முறையில் அவர் எவ்வளவு ரூபாய்க்கு வேணாலும் டிரெஸ் போடுறது சார், அந்த டிரெஸ் ஏலத்துக்கு விட்டு தான் வந்து இந்த தூய்மை பணியை செய்யணும்ன்ற அவசியம் இருக்கான்றதும் ஒரு கேள்வி. அதை பற்றி பேசுவதற்கு எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸுக்கு திமுக எதிரெதிர் அணியில இருக்கீங்க அப்படிதான் இருக்கும். புகழேந்தி சார் பேசட்டும். புகழேந்தி சார் புகழேந்தி சார் பேசட்டும். வெங்கடேசன் இருங்க, வரேன். இன்னைக்கு வரையும் ஜாமீன்ல தான் வரேன் ஜாமீன்ல தான் பழிப்பு போடி இருங்க. வெங்கடேசன் ஒரு நிமிஷம், அவர் பேசுறாரு. புகழேந்தி சார் சொல்லுங்க. போது கோட்டு, பேண்ட், ஜீன்ஸ், டி-ஷர்ட் இவைகளை பற்றியான வாதமாக இதை மாற்றிக்கொண்டு போகின்ற நிலையில் ஒன்றை நம்ம புரிஞ்சுக்கணும். அதற்கு வக்காலத்து வாங்கிட்டு அவர் மோடி வந்து எப்படியோ சம்பாதிச்சு எப்படியோ போகட்டும். ஆனால் மோடி இப்ப வந்து இந்த தேர்தல் முறைகள்ல அதிக செலவாவதால் மக்கள் நல திட்டங்கள் செய்ய முடியாம போகுது அப்படின்ற கருத்தை தான் இந்த சட்டத்தின் நோக்கமாக சொல்லுகின்ற பொழுது அதுவும் ஒரு திட்டம், ஒரு பிரச்சனைன்னு சொல்றாரு சார். அவர் ரொம்ப எளிமையானவர் நமக்கு தெரியும் சார். இதுவரை இந்தியாவில எத்தனையோ பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாங்க. பெரிய பெரிய இவங்களாம் ஜவஹர்லால் நேரு, பண்டிதர் ஜவஹர்லால் நேருலாம் இருந்தாங்க. எவ்வளவு பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் ஏழையாக எளிமையாக இருக்கிற மோடி தான் 8,500 கோடி ரூபாய்க்கு 2 விமானங்களை வாங்கி பிரைம் மினிஸ்டர் பறக்கிறார். இதுவரையில் இந்திய பிரைம் மினிஸ்டர் போகாத நாட்டுடைய லிஸ்ட் எடுத்துக்கிட்டு போய் 40 வருடமாக போகவில்லைன்னு அதை ஒரு சாதனையாக படிக்கிறார். இந்த செலவுகள்லாம் ஏன் பண்றீங்க, அதை மக்கள் நலத்திட்டத்தில் பண்ணலாமேன்னு கேட்டா தப்பு கிடையாது.
இப்ப பாருங்க, இன்னைக்கு லேட்டஸ்டா வந்ததுல ஒண்ணு, 1 லட்சம் ரூபாய் கல்வி கட்டணம் கட்டி படிக்கக்கூடியவர்களுக்கு, இப்ப இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, வேற தொழிற்கல்விகள் படிக்கிற 1 லட்சம் ரூபாய் கட்டணம் கட்டி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜிஎஸ்டி இப்ப லேட்டஸ்டா 18%, 18,000 ரூபாய். இது கல்வியை பாதிக்குது, மாணவர்களை பாதிக்குது. அதுக்கான பதில்களை சொல்லுங்க. நம்ம மோடி என்ன செலவு குறைக்கிறேன்னு சொல்லிட்டு செலவை அதிகப்படுத்திட்டு போறது பெருமை கிடையாது சார். நாம கேட்ட கேள்வி, அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அரசாங்கத்தின் வயது சட்டப்படி 5 ஆண்டுகள். 5 ஆண்டு. இந்த 5 இருக்கிறதே, இந்த 5 ஆண்டில் செய்யக்கூடிய பணிகள் எவ்வளவு இருக்கு. இடையில 356 பத்தி எல்லாம் பேசுறாங்க. 356 கலைக்கின்ற பொழுது அன்னைக்கும் நாங்கள் கடுமையாக எதிர்த்து அதற்காக குரல் கொடுத்து போராடியவர்கள் 356 ஜனநாயக விரோதமாக பயன்படுத்தக்கூடாதுன்னு குரல் கொடுத்தோம். திமுகவுக்கு ஆதரவாக ஜனநாயக சக்திகளும் குரல் கொடுத்தது. யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கும் ஜனநாயகத்தை இந்தியாவில் காப்பாற்ற வேண்டும் என்றால் நரேந்திர மோடியினுடைய பாரதிய ஜனதா அரசு இன்றைக்கு தொடர்ந்து கொண்டு இருப்பது நல்லது இல்லைன்னு காங்கிரசும் திமுகவும் குரல் கொடுப்பது தப்பு இல்ல. இதை ஏன் கேட்கிற, அதை ஏன் கேட்கிறன்றது அரசியல் அப்படி அல்ல. அரசியல் அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு என்ன நடந்துகிட்டு இருக்குது. இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லிட்டு இருக்கீங்களே, இப்ப நம்ம கேட்கிறோம். ஏற்கனவே கேட்டேன், பார்லிமெண்டே கலைஞ்சு போனா என்ன பண்ண போற, அதுக்கான பதில காணும். உன்னுடைய சட்ட விதிகள் முறைகள்ல என்ன பண்ணாங்க தெரியுமா? உயர்கட்ட குழு ஒண்ணு, அந்த குழுவினுடைய அறிக்கை வந்திருக்கு. யாரு? நம்ம இவரு கொடுத்தாரு, ராம்நாத் கோவிந்த் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு உயர்மட்ட குழுவினுடைய ஒரு தகவல் அறிக்கையை அவங்க வெளியிட்டு இருக்காங்க. அதெல்லாம் போய் பார்க்க சொல்லுங்க. அதுல உயர் நீதிமன்ற நீதிபதிகள், முன்னாள் நீதிபதிகள் 3 பேர், தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த 2 பேர்கள் இந்த சட்டத்தை எதிர்த்து இது நிச்சயமாக நிறைவேற்ற முடியாது, இது நல்லது கிடையாது, ஜனநாயகத்திற்கு விரோதம், டெமோக்ராட்டிக் ஆப்போசிட்டாக இருக்குன்னாங்க. இவைகளுக்கெல்லாம் அறிவுபூர்வமாக சிந்திச்சு பதில் சொல்ல கத்துக்கணும். அதை விட்டுட்டு பாரதிய ஜனதா செஞ்சா எது செஞ்சாலும் சரி, எது செஞ்சாலும் தப்பு இல்ல அப்படின்னு பேசுவதை முதலில் மாற்றிக் கொள்ளுங்கள். இப்ப போய்கிட்டு இருக்கிற பாதை என்பது இந்திய ஜனநாயகத்தை வீழ்த்தி விடுகின்ற, அடித்து விடுகின்ற பாதை. அதனாலதான் இந்த நாளை நான் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி உண்மையான உணர்வாளர்கள் எல்லாருமே எதிர்த்து கொண்டு இருக்கிறோம். அதுல எந்த விதமான தப்பும் கிடையாது, இதுவும் கிடையாது. இப்ப நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி அவர் நடந்துகிட்டு இருக்காரு, அவர் எப்படி வேணா பண்ணட்டும். அதே நேரத்துல இங்க பேசுறதுக்காக சொல்றேன், கடவுள்லாம் சொன்னீங்கல்ல, நான் வந்து சாதாரண மனிதர்களை போல பிறக்கலை, கடவுளால் பிறந்தவன், கடவுள் அவதாரம்னு அவர் தான் சொன்னார். அந்த கடவுள்னு தன்னை சொல்லிக்கிட்ட காரணத்தினால அவர்கிட்ட பல கேள்விகள் கேட்பது ஒன்று தப்பே கிடையாது. கார்பரேட் கம்பெனியினுடைய முதலாளிகளுக்கு நல்லா சொல்லுங்க. இப்ப பேசுறவங்க பிஜேபிக்காக நண்பர்கள் தான், அவங்களும் நம்ம தோழர்கள் தான். அந்த தோழர்கள் நண்பர்களுக்கு கேட்கிற, எத்தனை லட்சம் கோடியா வாராக்கடன் சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணி கொடுக்கறது. இங்க மாணவர்களுடைய கல்வி கடனை தள்ளுபடி பண்றதுக்கு முடியல. விவசாயிகள் 700 பேர் இறந்து போலாம், அந்த விவசாயிகளுடைய கடன்களை அவங்க கேட்டதை தள்ளுபடி பண்ண முடியல. ஆனால் அதானி அம்பானியை சேர்ந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கு பல லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி பண்ணியிருக்கிறார் வாரா கடன் என்று. இப்படியெல்லாம் செய்துட்டு நீங்க இந்த சட்டத்தை கொண்டு வரும்போதுதான் எங்களுக்கு ஐயம் என்ன வருதுன்னா, சந்தேகம் என்ன வருதுன்னா, அதன் உள்ளே இருக்கக்கூடிய நோக்கம் மிக கொடூரமான பாசிசத்தின் அடிப்படையாக கொண்டது, இந்து ராஷ்டிரத்தை நோக்கி போகக்கூடியது. நாளைக்கு அதிபராட்சியை கொண்டு வருவதற்கான வேலைக்கு முதல் படிக்கட்டில் கால் வைக்கிறார்கள். அதனாலதான் இதை ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட நாங்கள், எங்களை போன்ற தோழர்கள் அத்துணை பேரும் இது தேவையில்லை என்று எதிர்க்கிறார்கள். ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த சட்டம் நிறைவேறாது, வர முடியாது என்பதை இங்க வந்து உறுதியாக எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பதிவு செய்கிறேன். வணக்கம். சரி சார். நித்யானந்தம் சார், செலவு விஷயத்தை வந்து அது ஒரு காரணம் தான் அப்படின்றது நீங்க ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தீங்க. 8,500 கோடி ரூபாய்க்கு எதுக்கு விமானம் வாங்கி வச்சிருக்கிறாரு, அதே போல கல்விக்கு வந்து ஜிஎஸ்டி போடுறதுல வந்து ஒரு சின்ன தயக்கம் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. திருப்பி அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு எதிர் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய பார்வையிலேருந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு அதிபர் தேர்தலை நோக்கி நகரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற பார்வை.
சுதர்சன நாச்சியப்பனுடைய ஆய்வறிக்கை சம்பந்தமா வெள்ளை அறிக்கை எதுவுமே கொடுக்கல, அவர் என்ன சொன்னாரு அப்படின்றத வந்து சொல்லவே இல்லை, முழுமையா சொல்லலை அப்படின்றது உங்களுடைய பார்வை. இந்த 80% மக்களுடைய ஆதரவு அப்படின்றது நிறைவேறுமா நிறைவேறாதா? அப்படி பார்த்தா 80% மக்கள் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த அஜெண்டா வந்து தேர்தல் அறிக்கையில பாஜகவுக்கு இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு முழுமையான வெற்றியை பாஜகவுக்கு மக்கள் கொடுக்கல அப்படின்ற பார்வையும் இங்க இருக்கு. உங்களுடைய பதில் சார். புகழேந்தி சார் மட்டும் சொல்லிடுறேன், சொல்லுங்க. இந்த 80% மக்கள் ஆதரவு என்பது என்ன தெரியுங்களா? 80% என்று பாரதிய ஜனதாவிலேயே வந்து 80% ஆதரவு இருக்கு. பாரதிய ஜனதாவிலே 20% எதிர்த்து இருக்கிறார்கள். அதுதான் அதுல இருக்கக்கூடிய உண்மை. கேட்டுரும் சார். ரொம்ப சிறப்பு. பெரும்பாலான அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள் ராம்நாத் கோவிந்தை அவர்கள் சந்தித்து அவருடைய கருத்தை கேட்கின்ற பொழுது இதை ஆதரித்திருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு உள்ளிருந்து கிடைக்கின்ற செய்தி. அது பொய்யாக இருந்தால் பொய்யாகவே இருக்கட்டும். அந்த சட்டம் நிறைவேற்றும் பொழுது அது என்ன என்று தெரியும், உலகத்துக்கு அது தெரியும். ரெண்டாவது, காங்கிரஸ் வந்து குப்பை மேல போடுறதும் கிழிச்சி போடுறதுங்கிறது பெரிய விஷயமே இல்லை. நீ என்ன கிழிச்சேன்னு கேட்டாக்க, மன்மோகன் சிங் வந்து நான் நாச்சியப்பனுடைய அறிக்கையை கிழிச்சேன் அப்படின்னு சொல்லலாம். ராகுல் காந்தி மன்மோகன் சிங் கேபினெட்டில் போட்ட தீர்மானத்தை நான் கிழிச்சேன் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கிழிச்சி போடுறதுங்கிறது காங்கிரஸுக்கு பெரிய விஷயம் இல்லை. அது ரொம்ப அவங்களுக்கு சௌரியமாக இருக்குது. என்ன கிழிச்சேன்னு யாரும் கேட்க முடியாது. பிரதமருடையே கிழிப்பாங்க, கேபினெட்டையும் கிழிப்பாங்க, அமைப்பையும் கிழிப்பாங்க. ஆனால் என்ன நடந்ததுன்னு கேட்டால் அது தேவையில்லைன்னு தானே ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம தம்பி சொல்கிறாரு. பரவாயில்ல, தேவையில்லைன்னு ஒதுக்கட்டும். இப்போ ஆண்டுக்கு 5 அல்லது 6 முறை தேர்தல் வருது. 5 அல்லது 6 மாநிலங்கள் ஒரு ஆண்டுக்கும் தேர்தல் வருது. அப்போ 5 அல்லது 6 மாநிலங்களுக்கு அங்கே வேலை ஸ்தம்பித்து போகிறது. தேர்தல் விதிமுறை அங்கே வருகின்ற பொழுது எந்த திட்டங்களையும் நிறைவேற்ற முடியாது, புதிய திட்டங்களை அறிவிக்க முடியாது. இவையெல்லாம் மக்களுக்கு கேடாக இருக்கிறது. இதையெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள், சொல்லாமல் ஒன்றுமே கிடையாது. அதனால் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த உடனே அந்த மாநிலம் அங்கே ஸ்தம்பிச்சு போகுது. அதே மாதிரி சாதாரண உங்களுக்கு முனிசிபாலிட்டி தேர்தல் வந்தாலும் கூட அங்கே மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியாது. இவற்றையெல்லாம் மாற்றி அமைப்பதற்காகத்தான் 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வந்தால் அடிக்கடி தேர்தலையே சிந்தித்திருக்க வேண்டிய அரசியல் கட்சிகளுக்கு அவசியம் இல்லை. அவர்கள் மக்கள் தொண்டு ஆற்றுவதற்காக நேரம் கிடைக்கும் என்பதற்காக அதை செய்கிறார்கள். ஏற்கனவே அந்த எண்ணத்திலே தான் அரசியலமைப்பு சட்டத்தில் 5 ஆண்டுகள் கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் வங்கியில் தள்ளுபடி பண்ணாங்க, பல லட்சம் கோடி. ஆமாம், தள்ளுபடி பண்ணதுக்கு அப்புறம் 4 பேர்கிட்ட வசூல் பண்ணியிருக்காங்களே. தள்ளுபடி பண்ணது ஏன் திருப்பி கொடுக்குறாங்க? அந்த பணக்காரர்கள் ஏன் திருப்பி கொடுத்தாங்க பார்த்தாங்களா? படிச்சுட்டு வரணும் நீங்கள். ஆக தள்ளுபடி என்பது நீக்கமல்ல, அவர்களுடைய கடனை எல்லாம் முழுவதுமாக நீக்கி விட்டார்கள் என்பது அல்ல. அது வாரா கடன். அதை அந்த ஆண்டிலே கணக்கில் இருந்து அடுத்த ஆண்டிற்கு அதை சேர்த்துக் கொள்வார்கள். அவ்வளவுதான் விஷயம். அதனால தள்ளுபடி பண்ணியிருந்தால், நான் கேட்கறதுக்கு மட்டும் நீங்க கையாட்டாதீங்க, தள்ளுபடி பண்ணியிருந்தால் அது அவங்களுக்கு வருமானம் தானே. அதை ஏன் அரசாங்கத்திற்கு கொடுத்தாங்க? அப்புறம் அரசாங்கம் ஏன் அதை எடுத்துக்கிச்சு? அதனால தள்ளுபடி என்ற சொல்லுக்கு நீங்கள் சரியான பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். கோர்ட்டு விஷயம், மேலாட விஷயத்தை பற்றி பேசினாங்க. எங்கேருந்து வந்தது, யார் கொடுத்தாங்க எல்லாம் கேட்டேன். மிக தெளிவாக அன்றைய நாளேடுகளில் வந்தது, அன்றைய அறிக்கைகளில் வந்திருக்கிறது. குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தர், மோடியின்பால் அன்பு கொண்ட ஒருவர், தன்னுடைய மகளின் திருமணத்திற்காக அந்த கோட்டை பரிசாக கொடுத்தார். யாருக்கு? மோடிக்கு கொடுத்தார்கள். இதை அணிந்து கொண்டுதான் நீ என் மகளுடைய திருமணத்துக்கு வர வேண்டும் என்று அன்பாக கட்டளையிட்ட உடனே மோடி அதை அணிந்து கொண்டு அந்த திருமணத்திற்கு சென்றார். அதன் பிறகு என்றைக்காவது அந்த கோட்டை அணிந்து பார்த்திருக்கிறீர்களா? அது 8 கோடிக்கு ஏலம் போச்சு. அது எவ்வளவு ரூபாய் நமக்கு தெரியாது. நீங்க 10 லட்சம் சொல்லுங்க, 6 லட்சம் சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க. ஆனால் அது 8 கோடிக்கு ஏலம் போச்சு. அதை நாட்டு மக்களுடைய பணிக்காக கொடுத்தவர் மோடி. இன்றைக்கும் அவருடைய வருமானம் முழுவதும் நாட்டுக்காக கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியவர் மோடி. வீட்டுக்கு எதையும் எடுத்துன்னு போறவர் கிடையாது. இதே குடியரசுத் தலைவராகவும் பிரதமராக இருந்தவர் வண்டியாக கொண்டு போனதையெல்லாம் நாம் பார்த்தோம். அவர் மோடி அவர்கள் கையில் கொண்டு வந்த பை, மோடி அவர்களும் அப்துல் கலாம் அவர்களும் அப்படிப்பட்ட ரத்தனங்கள், வாஜ்பாய் உள்பட. அதனால இந்த கோட்டு, இந்த தள்ளுபடி, இதெல்லாம் பழைய, எல்லாமே பாருங்க, எல்லாம் பழைய சமாச்சாரம், உண்மை இல்லாத சமாச்சாரம். அதனால இதுல என்னென்ன சிக்கல் இருக்குது சார்? ஒரே நாடு ஒரே தேர்தலில் இந்த மேன் பவர் வந்து ஒரு மனிதவள சுமையை வந்து ஒரே நேரத்தில் வந்து மொத்த நாட்டுக்கு வந்து தேர்தல் நடத்துறதுல பிரச்சனை.
கோட் ஆஃப் கான்டாக்ட் சொல்றீங்க, ஒருவேளை அதுல சில தளர்வுகளை கொடுத்து ஒரு 15 நாளுக்கு மட்டும் இது இருக்கும், இந்த தேர்தல் முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் அதை கம்மி பண்றோம், அந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்து இதை செஞ்சிருக்க முடியுமா? இல்ல இப்போ இதுல வந்து இந்த மனிதவள சுமையை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? பாராளுமன்றத்திலே கொடுக்கப்பட்டதை அப்படியே நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லல. கண்டிப்பா இது விவாதத்துக்கு விடப்படும், சுற்றுக்கு விடப்படும், தேவைப்பட்டால் ஸ்டாண்டிங் கமிட்டி கூட அனுப்புவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னும் அதெல்லாம் தீர்மானமா முடியாதப்போ நம்மளே கற்பனையில எதையோ குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அது அவசியம் இல்லாதது. ரெண்டாவது, ஒரே நாளில் தேர்தல் நடத்துறதுனால செலவுகள் அத்தனை பேரும் இந்த தேர்தல் வேலையில இருப்பார்களே என்று சொல்லி உண்மைதான். ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கிறதுனால அத்தனை பேரும் இருப்பார்கள். ஆனால் ஆண்டுக்கு 6 மாநிலங்களில் தேர்தல், ஆங்காங்கே இடைத்தேர்தல். இந்த பாதுகாப்புக்கெல்லாம் ராணுவம் முதல் போலீஸ்காரங்க வரை வந்து நிக்கணும், வருஷம் பூரா நிக்கணும், ஒரு நாள் இல்ல. அது வெவ்வேறு நேரங்கள்ல நடக்கும்ல சார்? இது ஒரே நேரத்துல எல்லாரும் போய் நிக்கிறதுன்றது கஷ்டமான வெவ்வேறு நேரங்களாக இருந்தாலும் அவர்களுடைய எத்தனை நேரங்கள் அவர்களுடைய வேலை செய்யாமல் இந்த தேர்தல் வேலை செய்து கொண்டிருக்காங்க. அதுக்காக அவர்கள் மக்களுக்காக வேலை செய்யறாங்க, ராணுவம் மக்களுக்காக வேலை செய்யுது அப்படின்னு எடுத்துக்கலாம்ல? இல்ல, மக்களுக்காக வேலை செய்யறது ஒரு நியாயம் இருக்க வேண்டும். அதைத்தான் ஒரே நாளில் வைக்கும் பொழுது அது ஒரே நாள் என்பது ஒரே நேரமாக கூட இருக்கலாம். 2 நாள் கழிச்சு, 3 நாள் கழிச்சு, 1 நாள் கழிச்சு அப்படி செய்யலாம். நீங்க சொல்ற மாதிரி ஒரே ஒரு மாநிலத்துல வந்து நிறைய ஃபேஸ்ல வந்து தேர்தல் நடத்துறோம், ஒரு 7 கட்டமா வந்து தேர்தல் நடக்குது, 5 மாநில தேர்தல்கள். தெரியல அது எப்படி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வரும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்த்து அப்புறம் விவாதம் பண்ணி அதுல சவால் விடுறதுதான் நியாயமானது. கொண்டு வரும்பொழுதே சவால் விடுவது, நீங்கள் கொண்டு வந்ததையெல்லாம் மக்கள் மத்தியில எடுத்து சொல்வதே கிடையாது. ஒண்ணுமில்ல, ஸ்டாலின் அவர்கள் 2 முறை வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்காரு. இப்போ கடந்த முறை துபாயெல்லாம் போயிட்டு வந்தார், இப்போ அமெரிக்கா எல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. அதுல வந்து 1,40,000 பேருக்கு வேலை வாய்ப்பு, 1,40,000 அவ்வளவு வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டில் வந்திருக்கா? கிரியேட் ஆகும்னு சொல்றாங்க சார். முதலீடுகளை எடுத்துட்டு முதலீடே வரலையேங்க, அது கிரியேட் ஆகும் அப்படின்னு சொன்ன முதலீடே வரல. இப்ப யாருக்கிட்ட முதலீடு போய் தெரியுங்களா? இப்ப அவர் முதலீடு கேட்டது இந்தியாவிலே வாழக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள். இந்தியாவிலே அவங்கள்ட்ட கேட்கலாமே. எத்தனை மாநில முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போறாங்க முதலீட்டுக்காக? இல்ல தப்புன்னு சொல்றீங்களா? வெளியே போய் ஒரு முதலீடு எடுத்து ஒரு டிஜிட்டல் நீங்க டிஜிட்டல் வேர்ல்டு இருக்கும். மோடி ஏன் போறான்னு கேட்பாங்க. மோடி போறதுனால தான் ரஷ்யாவும் அமெரிக்காவும் சீனாவும் எல்லாம் ஒன்னா மோடியை மதிக்கிறாங்க. அந்த மாதிரி வேலைக்கு நீங்க போங்க, உலக அமைதிக்காக போங்க. நீங்க காசு பார்க்கறதுக்கு அங்க போறேன்னா இங்க உள்ளவங்கள்ட்ட லூலு மால் எங்க இருக்கிறாங்க? கேரளாவில் இருக்கிறாங்க. இதை போய் துபாயில போய் வாங்கிட்டு வரீங்க. நன்றி சார். இதெல்லாம் என்னது? போலிங் சார் ஏதோ குறுக்கிட்டீங்க, சுருக்கமா இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். புகழேந்தி சார் ஏதோ குறுக்கிட்டீங்க, சுருக்கமா. இல்ல ஒண்ணு இல்ல சார், இப்ப சார் சொன்னதுபடி இப்ப எல்லாம் கேட்டுட்டு தான் வந்தோம். முதல்வர் அவர்களுடைய அயல்நாட்டு பயணத்தின் மூலமாக இங்கே 1,00,000 பேருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறார், ஒப்பந்தங்களை போட்டிருக்காரு. எல்லாரும் வரவேற்கிறாங்க. வரவேற்க வேண்டியதை அதை நல்ல விதமாக நிறைவேற்றி தருவதற்கு நாங்களும் துணை இருப்போம்னு சொன்னா நாட்டு மக்களிடமும் இருக்கின்ற ஒரு அக்கறைன்னு சொல்லலாம். ஆனா அதெல்லாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு அதேதான் அவங்க கேட்பாங்க, ஒரே நாடு ஒரே திட்டத்துக்கு நாங்களும் இதுவா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குமே அவங்க கேட்டு போறாங்க. ஆமா சார், பிஜேபி வந்து இப்ப நான் சொன்னது அவர் மேல கொலை சொல்லல, நரேந்திர மோடி மேல. அவர் எந்த நாட்டிற்கு இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர்கள் இதுவரை போகலையோ அந்த லிஸ்டை எடுக்க சொல்லி அங்கெல்லாம் போயிட்டு அதை செய்தியாக்கி 45 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் போனார், இது ஒரு பெருமையா? இதுக்காக 2,00,000 கோடியா அப்படின்னு தான் கேட்கிறோமே தவிர அதுல என்ன தப்பு? பிரதமர்கள் அந்த நாடுகளுக்கு ஏன் செல்லவில்லை? இத்தனை காலங்கள் இருந்த பிரதமர்கள் அந்த நாடுகளுக்கு ஏன் செல்லவில்லை? சரி வெங்கடேசன் சார், உங்களுடைய இறுதி கருத்து சுருக்கமா. அதாவது இப்ப நீங்க சொல்றாங்க இங்க ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு, அந்த பிரச்சனையை மூடி மறைக்க தான் ஒரே நாடு ஒரே தேர்தலில் கொண்டு வந்து திசை திருப்புறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை திமுக சேர்ந்தவர் காங்கிரஸ் சேர்ந்தவர் வைக்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம், வெளிநாடுகளில் நீங்க போய் 17 நாள் அமெரிக்காவில் போய் தங்கி இருந்து வெறும் 7,500 கோடி எடுத்துன்னு வந்தீங்க. காங்கிரஸ் கர்நாடகா சேர்ந்தவங்களை கிட்டத்தட்ட 16,000 கோடி எடுத்துன்னு வராங்க, ஆந்திராவில் 35,000 கோடி எடுத்துன்னு வராங்க, மும்பை சேர்ந்து மகாராஷ்டிராவில் போனவங்கலாம் 1,00,000 கோடி எடுத்துன்னு வராங்க. அப்ப இங்க அந்த விஷயத்தை இங்க இருக்கக்கூடிய பாமர மக்கள் கேள்வி கேட்ட போறான்னு தான் இந்த மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகளை வச்சு ஒரு டிராமா ஆடி இவங்களே மது தயாரிப்பாங்களாம், இவங்களே மது மாநாடுக்கு போவாங்களாம், குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களாம். இதெல்லாம் எவ்வளவு பெரிய கண்கட்டி வித்த பாருங்க. எப்படி நம்மளை நம்ம தமிழ்நாட்டு மக்களை எப்படி முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது திமுக, அதற்கு கூட இருக்க காங்கிரஸ் அதுக்கு ஒத்துவுது பாருங்க.
சரி. மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்களா, சாராயம் யாரு காய்ச்சுறாங்க, சரி, நம்ம வெளியே 40% அவங்க காய்ச்சி சரி, சரி. அவங்களே அந்த நன்றி. மாநாடுக்கு போவாங்களா, தம்பி குடிக்காதன்னு சொல்லுவாங்களா, நம்ம நன்றி, கேன நன்றி, என்னங்க கேட்டுட்டு இருக்கணும். நன்றி, என்ன இனியன். கேனத்தனமான ஆட்சி நடந்துட்டு இருக்கீங்க. இனியன் இறுதி கருத்து சொல்லுங்க. என்னன்னா ஆர்டிகல் 370 நாங்க பெரும்பான்மையில நீக்கணும்னு சொன்னாரு முதல்ல பேசும்போது. அவங்க கட்சி என்ன பண்ணுது அவருக்கே தெரியல. ஆர்டிகல் 370 சார் ஒரு நிமிஷம் அவர் பேசிட்டோம். 370 பெரும்பான்மையில நிரூபிச்சுலாம் நீக்கல. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தாரு, கேபினெட் அப்ரூவல் கொடுத்துச்சு, நீக்கிட்டாங்க. அதெல்லாம் விவாதமோ கலந்துரையாடலோ சார் ஒரு நிமிஷம் வெயிட் நடக்கவே பண்ணுங்க. இல்ல. அந்த மாதிரி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வருவாங்களா, கொண்டு வரலான்ற மாதிரி நாங்க யோசிக்கிறோம். அதெல்லாம் பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்ல. மெஜாரிட்டி இல்லைன்னா கூட குறுக்கு வழியில வரக்கூடிய அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெளிவும் அவங்களுக்கு அந்த குறுக்கு புத்தியும் இருக்குன்றது நமக்கு எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க பதற்றெல்லாம் படல சார். ஒரு நிமிஷம் போலிங் சார் ஒரு நிமிஷம். நாங்க வேடிக்கையா பார்த்துட்டு இருக்கோம் என்ன தான் பண்ண போறாங்க. சரி, விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய விவாத மன்றத்தில் நிறைய கருத்துக்கள் பகிரப்பட்டன. மீண்டும் மற்றொரு விவாத மன்றம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.